ஏகோவென்று ஒரே குரலால் இந்த தேவனை நினைத்துக் கொண்டு சதாகாலமுடைய தேவன் அவர் மரண வழியை நடத்துவார். கடைசி ஒருவர் 2 கரங்கள் உயர்த்தி பரலோக வாசையில கம்பீரமா சொல்லுங்க. Hallelujah. Worship you, Lord. பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நான் சொல்லுக கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவர், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். கர்த்தர் உயர்ந்திரும். நல்ல விலையேறப்பட்ட தேவ மனிதர்களை மேடையில் கொண்டு வந்திருக்கிறேன். வாஞ்சி உள்ள விசுவாச மக்களை முன்னால வைத்திருக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, நிரப்பி அனுப்புங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்கள் காரங்கள், நன்றி. அவருடைய கிருபை கொடுப்பதாக உட்கார்ந்துச்சுங்களா? பேசலாமா? இந்த சேர்லாம் முன்னால காலி இருக்க சேர்லாம் நிரப்பலாம். பின்னால இருக்கணும், முன்னால வரலாம். பின்னால இருக்க அம்மா வரலாம், முன்னால மக்கள் ஒன்று இருந்த சேர்லாம் இருக்கு. காலியா இருக்க யாருன்னா அங்கே ஒரு சேர் காலியாக இருக்குது, அதில் நம்ம ஃபுல் பண்ணலாம். இங்கே இருக்கிற சேர் காலியாக இருக்குது. நம்ம பின்னால் போயிட்டீங்களா? சகோதரிமா பின்னால் வாங்க பண்ணலாம். சகோதரிமா நாங்கள் இங்கே 2 சேர் இருக்காங்க. பாசமா பக்கத்தில் ஒரு சேர் இருக்குது. பாசமா பக்கத்தில் சேர் இருக்கு பாருங்க. இங்கே உட்காருங்க. இன்னொரு சகோதரிமா வாங்கம்மா, தானே வாங்க. பார்த்து பேச முடியும். அந்த சேர் இங்கே ஒரு சேர் இங்கே ஒரு சேர் ஃப்ரீயாக இருக்கும். இன்னும் பின்னால் இருக்கிற சகோதரிமா வந்துடலாங்க. ரைட், கமாம் வேகமா முன்னால் வாங்க. பேசலாமா? God is good. ஆமென். நல்ல வார்த்தைகளோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் எதிர்பார்ப்போடு நான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God is good. தெரிந்த போது தான் பேச போகிறேன். நம்ம கர்த்தரை ரொம்ப தெரிந்த போது நான் உங்களுக்கு பேச ஆசைப்படுறேன். என்னோடு சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். ஃப்ரெண்டில் இருக்க உட்காருங்க. எங்கே இருக்குது? ஐம் சாரி ரைட்ஸ். ஓகே ஓகே, எங்கள் ஃப்ரீயாக இருந்தால் உட்காரு. ரைட்ஸ், ரிசர்வேஷன் பண்ணி போட்டிங்களா? பக்கத்தில் ஆள் வந்து பரவாயில்லையா? தோற்றுறோம். அல்லேலூயா. ஓகே, வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 13 to 17 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்னோடு இணைந்து வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 to 17 வரை என்னோடு சேர்ந்து வாசிங்க. இடையில எனக்கு வாசிக்க உதவி செய்யுங்கள். வெரி குட். அன்பின் சகோதரரே, நித்திரை அடைந்தவர் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதவர்களை இறக்கமானதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்கு நிலைத்திருந்தவர்களையும் அவரோடு கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறதாவது முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான ஒரு சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவோடு மரித்தவர்கள் உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக நேரத்திலே அவரோடு கூட ஆராய்ச்சி எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக இன்னத்தையும் கர்த்தரோடு கொடுப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஜெயிச்சுங்கள் என்றார். ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு கவனிக்க அன்போடு ரொம்ப வாசிக்க நான் சொல்ல மாட்டேன். தேவையான வாசிக்கலாம், உள்ள போயிடலாம். எல்லாருக்கும் பாருமா, நீங்க நீ வாசிக்கணும் அவசியம் இல்லை, என்னை பார்த்தா போதும், தெரிஞ்சுட்டே இருக்காங்க. ஆமென். என்னை பாருங்க, வாசிக்கணும் அவசியம் இல்லை, என்னை கவனிச்சா போதும். வாங்க உள்ள வாங்க. வரவழைச்சா சரின்னு சொல்லி கொடுக்கலாம். தம்பி இந்த சைடில் ஒரு 4 சேர் போடணும். இங்கே இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுவாங்க. தம்பி வரலாம், சேர் எடுத்துருவாங்க. ராஜா ராஜா இதெல்லாம் தலைமுறைகள் ராஜா சேர் எடுத்துருவாங்க. இந்த பக்கத்தில் உட்காங்க.
போடு வரத்தா சேரத்துக்கு போடு. மெசேஜ் போடுறாங்க சார், ஃப்ரெண்ட்லேருந்து போடுறேன். ஆண்டவர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து கத்தரோட ஆசீர்வதிப்பான்னு சொல்லுங்க. மனப்பூர்வமா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் கிருபை இரக்கம் தொடர்பதாக உங்களுடைய சிந்தை ஏற்பதாக உட்கார. ஓகே ஓகே இருக்கட்டும். யாரும் உட்காருவாங்க. நீங்கள் என்னை கவனிக்க ஆரம்பிச்சுங்க. முடிச்சிங்களா? தம்பிமா முடிச்சிங்களா? பேசலாமா? ரைட். ஓகே சரி சரி போய் உட்காருங்க. சரி போதும் உட்காருங்க. ஆண்டவர் மகிமையா கையை உயர்த்தி உள்ளதே சொல்லுங்க. நான் பிரசங்கிக்க போகிறது அவசியமான ஒரு தேவையான கருதலான விஷயத்தை உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். 12 வயசுல யாக்கோபு ஐபிசி சபையில் நடந்த ஒரு கூட்டத்தில் எனக்கு 12 வயது, கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னால் காட்டாத்துறையில் வந்து தாமஸ் பாஸ்டருடைய ஒரு தங்கச்சி இப்போ உயிரோடு இருக்காங்க. ரொம்ப பலகீனமாக இருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆகிறதுக்காங்க. அந்த காலத்தில் சன்னியாசிய காலத்தில் அவங்க கன்வென்ஷனில் பேச வந்தாங்க. எங்கள் அம்மாவுடைய ஒரு சித்தி அங்கே சன்னியாசியாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் அங்கே போவது வழக்கம். ஒரு பகல் கூட்டத்தில் அவங்க எங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஜோம் பண்ணும்போது 45 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கத்தனை அபிஷேகித்தார் இந்த கேம்பஸில். என்னுடைய 15ஆம் வயதில் மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டேன். என்னுடைய 17ஆம் வயதில் குடும்ப கஷ்டம் வறுமை இதெல்லாம் பார்த்து பின்மாற்றம் அந்த செய்ய வேண்டாம் அப்படின்னு போடுனேன். சென்னையில் வந்து கத்தனை சந்தித்தார். ஒரு ஆண்டுகள் அமைதிக்கு பிற்பாடு என்னுடைய 18ஆவது வயதுடைய முடிவிலே கத்தருடைய கனமான ஊழியத்துக்கு வாழ்வை அர்ப்பணித்தேன். திட்டமாக கத்தர் பேசினார். 2 காரியம். ஒன்று, மனுஷனையா தேவனையா? நீ யாரை நாடி போதிக்கிறாய்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறாய்? நீ மனிதனை பிரியப்படுத்தினால் கத்தருடைய ஊழியக்காரன் அல்ல. அதனால நான் வாங்குற எந்த பைபிளையும் முதல்ல அந்த வசனத்தான் குறிப்பேன். கலாத்தியர் 1:10 அதில் எழுதுவேன். இது என்னுடைய ஊழியம், இது என்னுடைய வாழ்க்கை. திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை லைஃப் அப்படி எழுதியிருப்பேன். 2வது கவனிங்க. 2வது, ஒரு நாளாகிலும் நான் போகிற இடத்துல ஏசப்பாவுடைய வருகையை பிரசங்கம் பண்ணாம வரமாட்டேன். ஏன்னா ஆண்டவர் அந்த பாரம் இயேசு மறுபடியும் வரப்போகிறார். ஏன் அந்த சபை இயேசு வரப்போகிறார்? ஏன் இந்த ஊழியர்கள் இயேசு வரப்போகிறார்? ஏன் இந்த பிரசங்கம் இயேசு வரப்போகிறார்? கவனிங்க. கிறிஸ்தவனின் நம்பிக்கை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆசை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆதங்கம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் எதிர்காலம் இயேசு வரப்போகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு வந்தது உண்மையானார். அவர் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை செய்தது உண்மையானார். அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பது உண்மையானார். அவர் மனிதன் அல்ல என்பதற்கு அடையாளமாய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தந்தது உண்மையானார். கர்த்தாவே அவரை சீசர்கள் அழைத்துக் கொண்டு போய் எல்லாருடைய கண்களுக்கும்பாக பரவேறிப்பது உண்மையானார். அவர் அங்கு போய் சேர்ந்து விட்டார். அது அடையாளமாய் 50ஆவது நாள் அன்று பெந்தெக்கோஸ்து நாள் அன்று பரிசுத்த ஆவியானவர் அனுப்பியது உண்மையானார். அந்த பரிசுத்த ஆவியானவர் கரைதலை இல்லாத மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துவது உண்மையானால், உங்களுக்காக எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுவது உண்மை, இவையெல்லாம் உண்மையானால் நம்மை சேர்த்துக் கொள்ள இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறது உண்மை. கவனிக்கிறீங்களா? காலங்கள் சம்பவங்கள் எல்லாம் இயேசுவின் வருகை அடையாளங்கள். நீங்க வாசிக்க வேண்டாம், கவனிச்சா போதும். மத்திய 24ஆம் அதிகாரம், மார்க்கு 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம், இதெல்லாம் வாசிக்கும் போது இயேசுநாதர் வருகை பற்றியும் அது வருகை நாளில் நடக்கிற சம்பவத்தை பற்றி எழுதியிருக்கு. குறிப்பா லூக்கா 21, மத்திய 24 இதுல கடைசி காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னைக்கு நடந்து முடிந்த தேர்தலே இயேசுநாதர் வருகையின் அடையாளம் தான். அப்படின்னு சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணு இரும்பு மாதிரி இருக்கு.
இன்னொன்னு களிமண் மாதிரி இருக்கு. இந்த இரும்பை நிறுத்துறது களிமண். இப்போ ஈரத்துல ஒட்டிட்டு இருக்கு, என்னைக்கு வெடிக்குமோ தெரியாது. இன்னொன்னு சொல்ல மாட்டீங்க, பதவியில உட்காந்துருக்கீங்களா, சும்மா போட்டுட்டு நீ ஒன்றும் தெரியாம உட்காந்துருக்கீங்களா? இரும்புக்கு களிமண் இல்லாம இருக்க முடியல. ஏமா பைபிள பேசுறேன், யாரையும் பேசலனா. ஐ நாட் பாலிடிக்ஸ் லீடர், நான் அரசியல்வாதி கிடையாது. பைபிள பேசுறேன். தோத்திரம் 27வது புத்தகம், பழைய ஏற்பாட்டில் 27வது புத்தகம் தானியேல், புதிய ஏற்பாட்டில் 27வது புத்தகம் வெளிப்படுத்துதல். தானியேல் அண்ணன், வெளிப்படுத்தல் தம்பி. தானியேல்ல புரியலையா, வெளிப்படுத்தல் பாருங்க. வெளிப்படுத்தல புரியலையா, தானியேல்ல பாருங்க. பெரிய சிலை, பொண்ணு, வெள்ளி, வெங்கலம், இரும்பு, பாதமான தெரியுமா? இரும்பும் களிமண்ணும், அதுதான் கூட்டணி ஆட்சி. ஹலோ, இரும்பு ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்சம் களிமண் தேவை, குழச்சி ஒட்டி வச்சிருக்கு, இப்ப நிற்கு. ஆனா இதான் கடைசி காலத்துடைய அறிகுறி. கைகளால் பேர்க்க முடியாதவர்கள் உருண்டு வர போகிறாங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். இந்த ஆட்சி இதெல்லாம் இயேசுநாத வருகை அடையாளம். இதை அடிச்சு நொறுக்கி பதரை போல பறக்கும் 1000 வருஷம் இந்த பூமியை இயேசு அரசாண போகிறார். அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம். இக்காலத்தில் பாடுகள் இனி நம்மை வெளிப்பட போகிற மகிமைக்கு அவரோடு அல்லவே. அப்படின்னு சொல்லுங்களேன். நம்ம மக்கள் குழம்பி போய் உட்கார்ந்திருக்காங்க. இந்த கரண்டு அது அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதோ குழம்பி போய் உட்கார்ந்திருக்காங்க. நான் போட்டு குறை பேசுவோம் சரியா? இங்க வேற நமக்கு துப்பாக்கி மாதிரி ஒன்று வச்சிருக்கு, அதனால பார்த்து தான் பேச வேண்டியிருக்கு. நான் வெளியே போறதுக்குள்ள சோசியல் மீடியால போயிடும். அதனால சிறைச்சாலை ஊழியத்தை நான் விரும்பவில்லை. மன்னிக்கவும். கையெழுத்து வழியில சொல்லுமா, ஓட்டும் ஓட்டும் அப்படின்னு சொல்லுமா, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லுமா. ஹல்லேலூயா, glory be to God. அதனால கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போறாருமா. சொன்ன அடையாளம்லாம் நிறைவேற்றி வருது, எல்லாம் நிறைவேற்றி வருது. யுத்தங்கள், பஞ்சங்கள், அதை பத்தி நான் பேசுற டைம் இல்லை. யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள் எல்லாம் நம்ம தலைமுறை நடந்துட்டே இருக்கு. வியாதிகள், கொள்ளை நோய்கள் வந்துச்சு. கொரோனா வந்துச்சுலாமா? இல்லை கவனிங்க, கொரோனா வந்துச்சுன்னா இல்லை பதிவேல் வைக்க போனவையெல்லாம் பாவிகள் கிடையாது, இருக்கிறப்பெல்லாம் யோக்கியம் கிடையாது. கிருபையா வச்சிருக்காரு. தோத்திரம் கூட ஆண்டவர்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா நான் நினைச்சேன் எல்லாம் பஞ்சம் பட்டினியில் செத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா இலவசமா நிறைய சாப்பாடு அரசியல் கிடைச்சது. அதுக்கப்புறம் கொரோனா முடிஞ்ச பிறகு பார்த்தா சீனாவோட ஜனத்தொகை நமக்கு தான் அதிகம். எல்லாம் நல்லா சாப்பிட்டு எனக்குலாம் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டோமா பயன்பே சாட மாட்டேன்ட்டு இன்னும் சேர்த்தான் சொல்லுதேன். கொரோனா கூட எல்லாம் பாஸ் ஆன் பேசுறது கொடுத்து எழுதுகிற மாதிரி ஆகிட்டு. ஆமா, பைக்கெல்லாம் பயங்கர ஜாலி. கேட்டீங்களா? ஆல் பாஸ். ஹலோ, இங்க இருந்து கன்னியாகுமரி போறது இ பாஸ். விளங்குங்களா? நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்மளா அந்த காத்தை ரோட்ல போக முடியாது. வீட்டுல தான் வெளியே வராங்க. கடைக்கு போனா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் டைம் தருவாங்க. அந்த 1 மணி நேரத்தில் என்னால் இருக்க முடியாது. நான் சுத்திட்டே இருக்காரு. இங்கே பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாருங்க, செவ்வாய்க்கிழமை காலையில கோயம்புத்தூர்ல இருப்பேன், செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் கோயம்புத்தூர்ல பேசுறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மருத்துவத்தில் ஓடிட்டே இருப்பேன். ஓடிட்டு இருப்பேன். காலையில சென்னையில இருந்தேன், நேற்று ராத்திரி சென்னையில இருந்து உங்கள்கிட்ட இருக்கேன். ஓடிட்டே இருப்பேன். எனக்கு நம்ம புத்திரவசமா ஓடணுமா, எனக்கு வெளியே போக முடியாது. ஒரு மாதிரி இருக்கும். அந்த கடையில் 1 மணி நேரம் தான் அதை அவுத்து விடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நான் 1.5 மணி நேரம் வெளியே இருப்பேன். போலீஸ்கார சொன்னவங்க அடிக்கடி வெளியே பார்க்கறேன். ஜாமான் வாங்க உண்மை அது இல்லை, வீட்டுல இருக்க முடியலன்னு. ஹலோ, யாருக்கு என்ன தெரியுமா? ஒரே கடையில் நம்மள ஜாமான் வாங்க மாட்டேன். நேரம் போகணுங்களா, அதனால ரவுண்ட் ரவுண்டா போட்டு வச்சிருக்கோம். இந்த கோர்ட்ல கைது கொண்டு இருக்குங்களா? நீங்க இங்க இல்லையோ, நம்ம அமெரிக்கால இருக்கீங்களா? அதான் கேட்ட ஒரு சைஸா முடிக்கலன்னு. இப்போ நீங்க குடவளத்தில் இல்லையாப்பா அமெரிக்கா போயிட்டு நினைச்சேன். இந்த கடையில் போய் ரவுண்ட் பண்ணிருப்பேன். அதை போய் நேரம் போயிடும். இன்னொரு கடைக்கு போவேன். அந்த கடையில எல்லாம் ஜாமா இருக்கு. ஐயோ, அதை பட்ட பாட பார்த்துக்கிறேன். இது சைஸா பார்த்துட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் இயேசுநாதர் வருகை அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? அம்மா, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் வருகையின் அடையாளம். அரசியல் இயேசுவின் வருகையின் அடையாளம். இரும்பும் களிமண்ணும், கடைசில களிமண், கடைசில களிமண். கூட்டணி இல்லாம எங்கேயும் முடியல. பெரிய கட்சி, நாட்டே ஆளுது. இங்க இங்க களிமண் புரியுதா? இந்தியாவே ஆட்சி செய்யுது. அது பெரிய கட்சிகளா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் கால வைக்கணும் போய் களிமண் தேவைப்படுது. உங்களுக்கு விளங்கலையோ? நாட் ஒன்லி இந்தியா, துருமக்வாள் உலகத்தை திரும்பி பாருங்க.
எங்க பார்த்தாலும் தனி மச்சாத்துல யாருக்கும் ஜெயிக்க முடியல. இவன் இரும்பும் களிமண் தான் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எங்க எல்லா நாடுகளையும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. தனியா இருந்து ஜெயிக்க முடியல. ஹலோ, ராஜாக்கள் கூட அவர்கள் வீழ்ந்து ஜனநாயகம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இரும்பும் களிமண்ணும் இருக்கும் போதுதான் இயேசுநாதர் வருகையின் கடைசி காலம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரமா வரப்போகிறார். நல்ல சாப்பிடுங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, நல்ல வீடு கட்டுங்க, எல்லாம் நல்லதுதான். அந்த ஒரு சிந்தையோடு வாழுங்கள். தாமதிக்கிறார் சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பைபிள்ல 31,000 வசனமா? அதுல பழைய ஏற்பாட்டுல 17 புத்தகத்துல தோத்துறோம். கவனிங்க, பழைய ஏற்பாட்டுல 17 புத்தகத்தில் 926 அதிகாரத்தில் 1845 முறை கர்த்தர் வருகிறார் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 260 தீர்க்க அதிகாரத்தில் 318 முறை இயேசு சீக்கிரம் வருகிறார் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்தில் இயேசு தம்முடைய சொந்த வாயினாலே 21 இடத்துல நான் போய் சீக்கிரம் வர வேண்டும் எழுதி வைத்திருக்கிறார். இயேசுவின் மரணம் 175 முறை இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் 104 முறை இருக்கிறது. இயேசுவின் பரமேறுதல் 33 முறை இருக்கிறது. முழு பைபிளையும் மேரேஜ் 50 முறை இருக்குது. நல்ல திரும்ப சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 14 நிருபம் எபிரேயர் உட்பட அதில் 13 முறை பெரியவர்கள் எடுக்க வேண்டிய ஞானஸ்தானத்தை எழுதின பவுல் 50 முறை இயேசுவின் இரண்டாம் வருகை பற்றி எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டை ஆராய்ச்சி பண்ணின ஒரு வேத பண்டிதர் சொல்கிறார் 25 வசனங்கள் ஒரு முறை இயேசுவின் இரண்டாம் வருகை எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள 5 பங்கு வைத்தால் 5 1 தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் மட்டும் 3 பங்கு வைத்தால் 3 1 இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. ஹalleluya. சீக்கிரம் இயேசு வரப்போறாருமா? காலங்கள் எல்லாம் காலம் சமீபத்திருக்கிறது. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுங்க. ஞானஸ்நானம் பெறாதவங்க மனம் திரும்பி பிதாக்குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெறுங்க. வேறுபடாதவங்க உலகத்தை வெறுக்க முயற்சி பண்ணுங்க. ஆமென். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கவனிங்கம்மா, ஒரு சிந்தனை இருக்கட்டும். இந்த தேவதூதனை வந்து 2 பேர் உட்கார்ந்து இது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் இருக்கேன். இதை வந்து வேற எங்கேயும் பார்த்துக்கலாம். நமக்கு கண்ண முடிக்க பிரசங்கம் கூட தெரியாது. அதான் பிரச்சனை. சொல்லுமா, இவ்வளவு பெரிய உருவம் இருக்கும்போது வேற எங்கேயும் பார்க்க கூடாது. போட்டோம். ஒருவேளை ஆமாம், நீங்கள் பார்க்கும்போது விரும்பப்படத்த உருவம் இல்லாத இருக்கலாம். 9 காலங்களும் சகித்துக் கொள்ளுங்கள். இந்த கிருபையில கர்த்தர் உங்களுக்கு தருவார். தலையில சொல்லிடலாமா? சீரியஸா பேசிட்டு இருக்கோமா? ஏசாயாவில் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா இப்படி சொன்னார். ஒருவர் வருவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல இயேசு வந்தார். 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா சொன்னார். ஏசாயா சொன்னது போல இயேசு காயப்பட்டார், இயேசு மரித்தார். இதெல்லாம் உண்மையானால் இயேசு பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அந்நிய பாஷை பேசினார். இவையெல்லாம் உண்மையானால் அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. கவனிங்க, அன்னைக்கெல்லாம் பிரசங்கம் அப்படிதான் இருந்துச்சு. தானியேல் பாஸ்கர்ல நான் பேசினா புரியும், பின்னால போதவர்களுக்கு நான் பேசினா புரியும். நான் சின்ன வயசுல இந்த பெந்தெகோஸ்து அனுபவத்தில் இருந்தவங்க வாழ்ந்தவங்க. அது 3 கூட்டம் உண்டு. கவனிங்க, 3 கூட்டம் சபையில் நடக்கும். ஒன்று கன்வென்ஷன் கூட்டம், வெளியில கிரவுண்ட்ல வால் போஸ்ட் அடிச்சு போடுவாங்க, சரியா? 2வது எழுப்புதல் கூட்டம், சபை பரிசுத்தத்துக்காக 4 நாள் கூட்டம். காத்திருப்பு கூட்டம், ராபோஜன ஆராதனைக்காக ஒரு 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு கூட்டம் வைப்பாங்க. காத்திருப்பு கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம், எழுப்புதல் கூட்டம். இது பழைய பாட்டில் உள்ள, இது பழைய காலத்துல நாங்கள் கடந்து வந்த பாதைகள். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். 3 பிரசங்கியாரை கூப்பிடுவாங்க. கன்வென்ஷன் பிரசங்கியார், காத்திருப்பு பிரசங்கியார், எழுப்பு பிரசங்கியார்னு சொல்லி கூப்பிடுவாங்க. முதல் நாள் ரட்சிப்பை பத்தி பேசுவாங்க. 2வது நாள் ஞானஸ்நானத்தை பத்தி பேசுவாங்க. சனிக்கிழமை அபிஷேகத்தை நடத்துவாங்க. தோத்துறோம். ஞாயிற்றுக்கிழமை பகலில் பார்த்தீங்கன்னா வேறுபாடு செய்தி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சா ஞானஸ்நானம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி வராதான்னு காத்திருக்கிறேன். காத்திருப்பு கூட்டம் நடந்தா ராத்திரி 11 மணி ஆகும். ஜனங்கள் ஆவில் நடக்குவாங்க. ஒருத்தர் அந்நிய பாஷையில் பேசுவாங்க, இன்னொருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணுங்க. வா, சூப்பர். நாட்கள் திரும்பி வராதான் நான் அவளோடு காத்திருக்கிறேன். கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா எந்த பிரசங்கம் வந்தாலும் வருகை தான் பேசுவாங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். எங்க அப்பா ஒரு திருப்பிரசங்கியார். அவர் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணாரு.
இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார்னு பேசுறாங்க. இன்னைக்கு பாஸ்டர் தலைகீழ பேசுறாங்க. அவர் தருகிறார் தருகிறார்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வருகிறாருங்கிறது குறைஞ்சி தருகிறார் தருகிறார் தருகிறார்னு தர்பார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, உண்மையிலே ரட்சிப்பு தருகிறார், உண்மையிலே பரிசுத்தாவி தருகிறார், உண்மையிலே பாவமன்னிப்பு தருகிறார், உண்மையிலே இயேசு சமாதானம் தருகிறார், உண்மையிலே இயேசு சந்தோஷம் தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நரகத்திலிருந்து தப்பி முடிவிலே எனக்கு பரலோக ராஜ்யத்தை அவர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த பிரசங்கம் அப்படிதான் இருந்துச்சு. பரலோகத்தை பத்தி பேசுவாங்க, நரகத்தை பத்தி பேசுவாங்க, விடுதலை உண்ட நியாயத்தை பத்தி பேசுவாங்க, ரகசிய வருகை பத்தி பேசுவாங்க, பகிரங்க வருகை பத்தி பேசுவாங்க. அவராருக்கும் காதுகுள்ளே கேட்டோம். ஆமா, இது இப்படி பாடல் எப்படி இருந்துச்சு? அன்னைக்குள்ள பாடல்கள் அம்மா சாராளராஜ் அம்மா, அம்மா வயலட்சரன், ஐயா பிரகாஷ் ஈஸ்வரியார், ஐயா வின்சன் சாமுவேல், ஐயா நடராஜ் முதலியார். நமக்கு தெரிஞ்ச மாதிரி நீ பழச பேசிட்டு இருக்கேன். புதுசா நம்ம காலத்துல ஆண்டவர் நமக்குன்னு தந்த தகப்பன் அப்போஸ்தலர் ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா. இந்த பரிசுத்தமான எழுதுற பாடலை பாருங்க. ரட்சிப்புல ஆரம்பிச்சு தோத்துறோம் சீயோன்ல முடியும், ரட்சிப்புல ஆரம்பிச்சு பரலோகத்துல முடியும். நல்லா இருக்குல்ல? பழைய பாடலாம் தேடி பாருங்க. தேவ சாயலாய் மாறி தேவனோடு இருப்பேன். நல்லா இருந்துச்சு. வருகை பத்தி பாடல் அப்படின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த பாடல் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி சினிமா பாட்டு, சினிமா கூத்து, சினிமா குமாரெல்லாம் உள்ள வந்துச்சு. அப்போ சினிமா ராகம் உள்ள வந்துச்சு, சினிமா தாளம் வந்துச்சு. மதுரையில் ஒன்று சினிமா பாட்டே பாடிட்டு இருக்கு. ஊருக்கு ஒன்று இருக்கு. சர்க்கஸ்க்கு ஒரு கோமாளி இருக்க மாதிரி மதுரையில் ஒரு கோமாளி, கோயம்புத்தூர் ஒரு கோமாளி, சென்னையில் ஒரு கோமாளி, மலேசியாவில் ஒரு கோமாளி. ஏன்னா ஏமாளிகள் நிறைய இருக்கிறதால இப்போ கோமாளி நிறைய வந்துட்டான். கோமாளி பயிலுக, முடிவெட்ட தெரியாத பயிலுக, சட்டை போட தெரியாத பயிலுக, தாடி வச்ச தெரியாத பயிலுக, பஞ்சல தாடி விடாம வீசா இருக்காது, தாடி மட்டும் ஊன்றிப்பான். எல்லாம் ஒரு ஷீப் லீடராக இருக்கும். ஒரு சீப்புண்ணா, ஒரு சீப்பு என்ன சீப்பா எனக்கு தெரியல. ஒரு சீப்பு என்ன சீப்பு? அப்படி ஒரு சீப்பும் புதிய பாட்டில் கிடையாது. எல்லாரும் கையடிச்சு பாடணும். கேட்டீங்களா? பழைய பாட்டில் இசை வல்லுநர்கள் உண்டு, ராக தலைவர் இருந்தா. புதிய பாட்டில் அப்படி ஒரு பதவி யாருக்கும் கொடுக்கல. 5 ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம், போதகர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், தீர்க்கதரிசி, சுவிசேஷ ஊழியம், 5 ஊழியம் தான். புதுசா ஒரு சீப்புன்னு ஒரு சீப்பு ஒன்று கிடையாது. செல்வ சீப்பம் உரைச்ச மாதிரி இருக்கு. அப்படி ஒரு சீப்பும் கிடையாது. கேட்டீங்களா? இது நாட்டுக்கு வீட்டுக்கு ஆடாது. இப்ப ஒண்ணு சொல்லிச்சு எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட்டு கேட்டீங்களா? ஒண்ணு இருக்கு, நாங்க அந்த சாதனை இருக்கு. ஒண்ணு சொல்லிச்சு, எனக்கு அவன் தான் போட்டின்னு. கடைசியில அவன் கொண்டாடி விட்டு தேர்தல, இவனு கொண்டாடி விட்டு தேர்தல. ஹலோ, அப்புறம் பெஞ்சாதி விட்டுட்டு இன்னொரு கூட போறான், இவனும் பெஞ்சாதி விட்டு இன்னொரு கூட போறான். நீ மரியாதை ஏசோ மாதிரி வாழ்ந்திருப்பா, நல்லா இருந்திருப்பேன். அவன் தான் எனக்கு போட்டி. கரெக்டா அவன் மாதிரி ஆகிட்டான். எவன்னு பரவ சொல்லுவான். கேட்டீங்களா? அதுவரைக்கும் விளங்கினவருக்கு நன்றி, விளங்காதவருக்கு நன்றி. ஏமா இவனை மாதிரி மாறணும், இயேசுநாதர் மாதிரி மாறணும். கைவேந்தல் சொல்லுங்க. யாரையும் மாதிரி அடையாதமா. ஒரே வாழ்க்கை இயேசுவை போல, ஒரே வாழ்க்கை இயேசுவோடு கூட, ஒரே வாழ்க்கை இயேசுவுக்காக. ஆமென் சொல்லுவோமா? அதோட பாடல் அப்படிதான் இருந்துச்சுங்க. ஏமா கீபோர்ட்லாம் கிடையாது. நெல்ல வந்து கீபோர்டு அங்க கொட்டு பாருங்க. அந்த கொட்டை பாசு மறந்துடக்கூடாது. கேட்டீங்களா? கொட்டை தொலைச்சிடாங்க, கெட்டியாதுங்க போட்டுங்க. இல்லையா? எங்க வீட்டுல தூக்குற கீபோர்டு இருக்கு, தூக்க முடியாத கீபோர்டு இருக்கு, 4 வருஷம் தூக்குற கீபோர்டு இருக்கு. ஆனா 5 மணிக்கு டெய்லி சர்ச்சை திறந்து கூட்டம் நடத்துவேன். கொட்டு அடிச்சு தான் பாட்டு போடுவோம். ஏன்னா அந்த கொட்டு தான் நம்மளை காப்பாத்தினது. கேரளாவில் ஒரு பாஸ் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொண்டகோஸ் பழைய கீபோர்டு அல்ல கேட்டோ, கீபோர்டு கட்டியதுக்கு நன்றி, கீபோர்டு வாய்க்கின்ற கைவிடவருக்கு நன்றி. பட்சே அந்த கொட்டி தொந்தகோஸ் ஆரம்பிச்சது. கொட்டு புட்டு தவற கொட்டி அல்லையா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டீங்களா? ஆனால் டெய்லி கொட்டு அடிச்சு பாட்டு பாடாத எனக்கு நிம்மதி. பெருசா இசை ஒன்றும் கிடையாதுங்க. காத்து முகத்துல அந்த தம்புரை அடிச்சு வேக மீதில் இயேசு வாரான்னா அந்த கடைசி சரணத்துக்குள்ள ஆவில நிரம்பி கதை கொண்ட அந்த மகிமை நாட்கள் மறக்க முடியாதவைகள். அப்படி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு. இந்த நாட்களை நினைச்சதுதான் அழுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, காட் இஸ் குட். இன்னைக்கு பாட்டு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு பாடல் ஒரு மாதிரி மாறிட்டு இருக்கு. அதனால சில பாட்டை புல்பீட்டில் பாட விடுறது இல்லை. கொயர் ப்ராக்டிஸ் உண்டு, கொயரில் இருப்பாங்க, பிள்ளைகள் பாடுவாங்க. ஜீவியம் சரியில்லாத, வாழ்க்கை சரியில்லாத சில நபருடைய பாடலை என்னுடைய சபையில் பாட அனுமதி இல்லை. விளக்கிலே உங்களுக்கு பழைய பரிசுத்தர்கள் பாடின பாட்டு 1000 பாட்டு இருக்கு. இந்த 1000 பாட்டுக்கும் பாராட்டாங்க. மேடையில் ஆட்டமே கிடையாது. அதெல்லாம் என்ன இல்லை கவனிக்கமா அவங்களுக்கு தெரியுது. என் பேர் பாதி பேர்லாம் நான் வெளியே தெரியுது. தெரிஞ்சா சரிதான். ஆமா, கவனிக்கமா
இயேசுநாதர் டான்ஸ் ஆடல, பவுல் டான்ஸ் ஆடல, கேட்டீங்களா? பேதுரு டான்ஸ் ஆடல. பெந்தெக்கோஸ் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு யாரும் டான்ஸ் ஆடல. இன்னைக்கு பயக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மேலே கிடந்த ஆட்டம் மிதிச்சு தள்ளிடலாமான்னு வருது. இயேசுநாதர் டான்ஸ் ஆடல, பேய் மாதிரி ஆடிட்டு கிடக்கு. நல்ல பாட்டு பாடணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும், கை தட்டணும், வியாக்கியானம் பண்ணணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆவியில பிசாசை துரத்தணும். மேடையில் கிடந்து எல்லாம் குத்தாட்டம். ஆமா, எவன் ஆடுறானோ எவன் ஆடுறானோ மேடையில அவன் தலையில இருக்கிறது the spirit of Lucifer, பிசாசின் ஆவி. வச்சிருக்கிற புதிய பாட்டுல பெந்தெக்கோஸ்து நாளுக்கு பாடு நடனம் என்று ஒன்று இல்லை. ஆமென் சொல்ல மாட்டேங்க. ஹலோ, சிலருக்கு அவன் ஃபேன் இவன் ஃபேன், அவனை போயிட்டா நீனும் போயிருவ. ஆமா, எவனும் ஃபேன் கிடையாது. ஒரே ஒரு ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசு. அவர்தான் நமக்கு மாதிரி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாட்டு பாடுறதுன்னா ஒரு மாதிரி சைஸா பாடிட்டு இருக்காங்க. நான் இன்னும் சொல்ல ஒரு பரிசு பாடுது, பாடகில சோரெடுத்து வரப்புல வரப்புள்ள நல்லா என்னத்தை சொல்ல, என்னத்தை நல்லா தான் கேட்க நல்லா இருக்கு. நடைமுறைக்கு ஒத்துவருமா? ஆவியில பாடலாமா? கேட்க நல்லா இருக்கும், கேட்க நல்லா இருக்கும். அவங்க நிறைய நல்ல பாடல் எழுதியிருக்காங்க. ஓகே, குட் குட் குட், நல்ல வரவேற்கத்தக்கது. பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவரை தோத்திரம் பண்றேன். ஆனா பாடல் தர குறைஞ்சிட்டே வருது பாருங்க. ஆவியில பாடலாமா? குதிரை குதிரை சைலக்கா, குஞ்சு குதிரை ரெபேக்கா, எப்படி நல்லா இருக்கா? பச்சை கிளி போல ஒரு பொண்ணு வருமா பாட்டு, கிறிஸ்தவ பாட்டுங்க. எப்படி உள்ள வந்திருப்பாருங்க, பக்க வழியா உள்ள ராகம் உள்ள வந்திருப்பாருங்க. நம்ம யோசிக்கிறோம், இதெல்லாம் வஞ்சகமா கொஞ்சம் 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 கொஞ்சமா உலகம் உள்ள வந்துச்சு. ஆண்டவர் இந்த உலகத்துல சபை வைத்தார். சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள் உலகத்தை கொண்டு வருகிறான். எத்தனை நான் பேசுறது புரிஞ்சுட்டீங்க? செய்தி ஆரம்பிக்க போறேன். என்னோட பாடல் அப்படி இருந்துச்சு. ஓகே, வருகைக்கு தான் பாடல் இருந்துச்சு. இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நம்ம மலையாளத்துல சில பாடல்கள். அல்லேலூயா. பிரியரே என் இயேசு நாயகனே, எப்போது வரும் என் கண்ணீர் துடைச்சிடுவார், அங்கே ஆஸ்வசிப்பார். என் இயேசுவே வனவிதில் வேகம் வந்திடனே. பரிசுத்தவான்கள் பாடிட்டாங்க. அவங்க ஏற்றம் ஏக்கம் எல்லாம் இயேசுநாதருடைய வருகை. ஓகே, குட் குட் குட். லிசன், நீங்க அப்படியே கண்போடு கேட்கிறேன். உள்ள போயிடலாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் முடிக்க. இப்போ தெசலோனிக்கே சபை, அதாவது பவுல் ஊழியம் செய்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. அந்த சபை வளர்ந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு. ஒரு பிள்ளை எல்கேஜி போற மாதிரி, ஒரு பறவை ரெக்கை குலைத்து பறக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ். இப்ப நிருபம் எழுதுறார். ஏன் எழுதுறாருன்னா, அவங்களுக்குள்ள குழப்பம் வந்துச்சு. அந்த அண்ணன் செத்து போயிட்டாங்களா, இந்த அக்கா செத்து போயிட்டாங்களா, அந்த பெரியப்பா செத்து போயிட்டாங்களா, இவங்க மறுபடியும் எழுதுவாங்களா, இவங்களுக்கு பரலம் உண்டா, நியாயத்துக்கு கூட குழப்பம். அப்ப பவுல் அவங்களை தெளிவுபடுத்துகிறார். அவர்களை இயேசுவின் வருகையை உறுதிப்படுத்தவும் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும் எழுதுகிறார். நீங்க நான் சொல்றதெல்லாம் குறிச்சுக்குவாங்க, அழகா இருக்கும். அல்லேலூயா. நீங்க 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இன்னைக்கு கவனிங்க. 4ஆம் அதிகாரம் 16, 17, 18, 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நீங்க பைபிள்ல இருக்கு. இது தெசலோனிக்கேல பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரத்திலும் வருகை பற்றி எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க. 5ஆம் அதிகாரத்தில் எப்படி முடிக்கிறார்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் நம்மை காக்கப்படுவதாக. எல்லா அதிகாரத்தில் every chapter எல்லா அதிகாரத்திலும் அவர் இயேசுவின் வருகை பற்றி எழுதுகிறார். என்ன கவனிங்க. அதே மாதிரி 2 தெசலோனிக்கேல பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா இயேசு வருகை, 2ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவை பற்றி எழுதுகிறார். இப்ப நான் எனக்கு சொல்ல நேரம் இல்லாதனால செய்திக்குள்ள போறோமா, அல்ல தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். ஆமென். நான் சொன்ன பாத்தீங்களா, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்து நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல தூக்கி தர மனதில்லை. செத்து போயிட்டாங்களா, அவங்களமா நம்பிக்கை இல்லாம அழாத. உனக்கு இயேசுவானவர் மரித்து எழுந்தார்கள் விசுவாசிக்கிறமே. அப்படி ஒரு சொன்னாங்க செத்து போயிட்டாங்களா, அவங்க கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? எழுப்புவார்கள். ஓகே, கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்றதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிறதா நித்திரை அடைந்தவர்களை முந்திக் கொள்வது இல்லை. ஏன்னா முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு அவங்க தான் பங்கு, அவங்க தான் எழுப்புவாங்க. ரைட். பின்பு
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவை காலத்து வாரத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது, ஏன்னா அவங்க குழப்பத்தை தெளிவுபடுத்துறாரு, அந்த சபையோட குழப்பத்தை தெளிவுபடுத்துறாரு. கட்டாயம் எழுப்புவாங்க. கிறிஸ்துக்காக மரித்தது உண்மைன்னா அவங்க உயிர் தொடர்ந்து உண்மை. அங்க பாருங்க 17 தான் அறிவிக்க போறோம். பின்பு உயிரோடு நாம எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன உயிரோடு தான் இருக்க சொல்லுங்களா? என்ன உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவரோடு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் அவரோடனே இருப்போம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லாமா? சில கற்பனை பண்ணிப்பாங்க, அது எப்படி முடியும், அது எப்படி முடியும்? சின்ன ஃபிளைட்ல பெரிய ஃபிளைட்லாம் போயிருக்கேன். சில நேரம் அமெரிக்கா கண்டத்துக்கு போகும்போதுனா 500 பேர் 600 பேர் டிராவல் பண்ற ஃபிளைட்ல போயிருக்கேன். டபுள் டக்கர் ஃபிளைட் மலேசியா போகும்போது டபுள் டக்கர் ஃபிளைட்ல போனேன். போயிங் ஃபிளைட்ல கவனியமா 600 பேர் போறாங்க. அவங்களுக்கு 30 கிலோ வச்சிருக்கேன். அவ்வளவு பேருக்கு 30 கிலோ லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜ் ஒரு 10 கிலோ, அவ்வளவு பேரை சுமந்துட்டு 600 பேரை சுமந்துட்டு அவ்வளவு லக்கேஜ் சுமந்துட்டு, அதில் ஏர் ஹவுசஸ், அதில் பைலட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா 6 இன்ஜின் எல்லாத்தையும் சுமந்துட்டு 2 கிலோமீட்டர் ரன்வேல போய் அழகா பறந்து 45,000 அடியில் பறக்குது. இப்போ நல்ல கவனிங்க, ஒரு ஆரோக்கியமான மனுஷன் 25 வயசுல மனுஷனை கணக்கு கொண்டு பார்த்தா பிரைனுடைய வெயிட் 1 கிலோ 400 கிராம். பிறந்த குழந்தைக்கு 300 கிராம் மூளை இந்த வெயிட் இருக்கான். 3 கிலோ பிள்ளைக்கு 300 கிராம் வெயிட் இருக்கு. பொதுவான ஒரு பொது அறிவு சொல்றேன். ஒரு 1 கிலோ 400 கிராம் மூளையில ஒரு விமானத்தை செய்து, அதோ அந்த விமானம் டக்குனு மேல ஏறி 18 மணி நேரம் பண்ற பிரயாணம் 1 மணி நேரத்துல போய் இறங்குது. நான் கேட்கிறேன், இந்த மனுஷன் நின்று முடிச்ச விமானம் 45,000 அடி மேல பறக்க முடியுமானா? ஆண்டவர் படைச்ச நீங்களும் நானும் பறவைகளை எடுத்துக்கொள்ள சாத்தியம். எத்தனை ராமன் சொல்றீங்க? ஸ்பேஸ் ஒன்று இருக்குல்ல, ஸ்பேஸ். ஹலோ, இவங்க எல்லாரும் ஸ்பேஸ் போயிட்டு வராங்கல்ல. சுனிதா வில்லியம்ஸ் போனாங்கல்ல, இந்த கல்பனா சாவ்லா போனாங்கல்ல, போன்ற ஒருத்தர் போயிட்டு கொஞ்சம் பிரச்சனையோட இறங்குறாங்கல்ல. இது எங்க போனாங்க? செவ்வாய் கிரகம் போனாங்க. நமக்கு கிரகம் பேர் பேருன்னா இப்படி சொல்லி வெள்ளி ஒரு கிரகத்துக்கு போகல. அவங்க 13 கிலோமீட்டருக்கு மேல ஒரு இடம் இருக்கு, ஓப்பன்ல தொங்கிட்டு இருக்குது. என் மனுஷனோட மூளை அறிவுல எந்த கிரகத்துல இல்லாம ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒரு இடத்தை உருவாக்கி அங்க உட்கார்ந்து 1 வருஷம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? உங்களை என்னை மத்தியாக கொண்டு இயேசு வைக்க போகிறது உண்மை. பின்பு உயிரோடு இருக்கிறான். அதான் என்னுடைய செய்தி. சொல்லுங்க. மரித்தவர்கள் பிரேத கல்லறை கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நாட்கள் வரும். மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். ஆமென். நம்ம யாரையும் புதைக்கல, விதைச்சிருக்கோம். கிறிஸ்தவர்கள் சுடுகாடுன்னு சொல்ல மாட்டோம், கல்லறை தோட்டம் போகும். தோட்டத்துக்கு சுடுகாடு கூட வித்தியாசம். சுடுகாட்டுல எரிச்சு சாம்பலாக்கி போயிடுவாங்க. தோட்டத்துல என்ன செய்வாங்க? விதைய விதைப்பாங்க. 3ஆவது நாள் முளைக்கும், 2 இலை விடும், பிறகு மரம் வரும், பூக்கு கனி கொடுக்கும். ஏன்னா அந்த உலகத்துல விதைகள் எப்படி விதைக்கிறதோ, ஆமென், ஜென்ம சரீரம் விதைத்து ஆவிக்குரிய ஜென்மம் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். கனவீனமாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகணுமானால், உயிரோடு இருக்கிற நாம் இயேசுவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட என்ன செய்யணும்? அப்படி ஒரு செய்தி முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல அவர் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, கடைசி எக்காலம் வரைக்கும் அப்பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்படுவதில்லை நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று, டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்படுவோம் என்ற ஒரு செய்தியை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். பாருங்க, இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், இயேசு வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறவர்கள், தோத்திரம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள், கிருபை உள்ளவர்கள், தெளிவான கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாவோம் என்கிற செய்தியை சொன்னார். எல்லாருமே கவனிக்குமா? உங்களுக்கு சந்தேகம் இருக்கட்டும். உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற ஒரு நல்ல செய்தியை பவுல் எழுதுகிறார். ஆமென் சொல்லுமா? முதல்ல கிறிஸ்துவின் மரித்தவர்கள் உயிர்த்தமானார், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படியானால் பைபிள்ல ஆதாரம் இருக்கு. உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 பேர் இயேசுநாதர் வருகையில 2 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், 2 கூட்டம். ஆண்டவர் சொன்னார் பாத்தீங்களா? அதை நாங்க போக விரும்பல, அங்கேயே வந்துடுறேன், போனா எனக்கு வெளியே வர முடியாது. கவனிங்க, 2 பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஒன்று ஏனோக்கு. சொல்லுங்க, ஏனோக்கு. ஏனோக்கு யார்? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை, மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. ரைட்? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம், யூதா நிருபம், இதுல இருக்கு. இதான் நான் பேச போறேன். இன்னொன்னு யாரு? எலியா. ஏனோக்கு யார்? குடும்பஸ்தர். எலியா யார்? பிரம்மச்சாரி.
கல்யாணமாகாத பரிசுத்தவான். அப்படியானால் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட குடும்ப வாழ்க்கை தடை இல்லை. ரைட்? இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட குடும்பம் இல்லாட்டாலும் தடை இல்லை. குடும்பம் இல்லாட்டாலும் பரிசுத்தமா இருக்க முடியும், குடும்பமா இருந்தும் பரிசுத்தமா இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அதனால ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்க எலியா விட்டுட்டு ஏனோக்கு பத்தி பேசணும். எனக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஒருவேளை நம்ம தலைமுறையில் அவர் வந்தார், கண்களுக்கு தான் அவ்வளவு நடந்துச்சு. யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பஞ்சங்கள் எல்லாம் நடந்துச்சு. இனி நடக்கிறதுக்கு எஞ்சி இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாம் நம்ம தலைமுறையில கம்ப்ளீட்டா நிறைவேறிச்சு. இனி நிறைவேறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா இயேசு மட்டும்தான் எனக்கு வரல. இயேசு வந்தால் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? தெரிந்த செய்தி தான் பேசுறேன். நான் தெரியாத ஏதோ ஒன்று பேசி குழப்ப விரும்பல. ஏனோக்கை குறித்து 5 காரியத்தை பேசுறேன். இன்னைக்கு கவனிக்காம ஏனோக்கு நல்ல நல்ல ஆட்கள் இல்லை. அந்த நாள் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை தான். ஜனங்கள் மோசமா மாறிட்டாங்க. ஆனா அந்த இடத்திலும் ஏனோக்கை மாத்திரம் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட காரணம் என்ன? இவங்க பாருங்க, மனைவி இருந்தால் தேவைகள் இருக்கும், பிள்ளைகள் இருந்தால் தேவைகள் இருக்கும், சில வியாதிகள் வந்திருக்கும், சில பிரச்சனைகள் வந்திருக்கும், குடும்ப பிரச்சனை வந்திருக்கும், அநேக தேவைகளும் அநேக குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட காரணம் என்ன? அல்லேலூயா. ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட காரணம் என்னங்கிற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, பைபிள் இருக்கிற எல்லா பேருக்கும் அர்த்தம் உண்டு. கவனிக்க, பைபிள் இருக்கிற எல்லா பேருக்கும் அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாத பேரே இல்லை. காலையில எங்களுடைய 2 கிளை, ஒரு மெயின் சபையிலும் கிளை சபையிலும் 2 பிள்ளைகளை நான் பிரதிஷ்டை பண்ணேன். 2 பிள்ளைகளுக்கு நல்ல பேர் வச்சிருக்காங்க. யாருமே அர்த்தம் இல்லாம பேர் வைக்கல. எனக்கு சாம்பல் வச்சு ஜெபராஜன் வச்சாங்க. ஏன்? எங்க வீட்டுல 7 பொம்பளை பிள்ளைகள், 8வது ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா ஆண்டவரே அவனுக்கு ஜெபராஜன் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டுப்பட்டதுனால எனக்கு சாம்பல் ஜெபராஜன் பேர் வச்சாங்க. விளங்கிச்சா? இப்பதான் நம்ம வாழ்க்கையில் வெஸ்டர்ன்ல தான் பேர் வைப்பாங்க. ஹலோ, நமக்கு மனசுல நிற்க மாட்டேன். கேட்டீங்களா? ஒரு பிள்ளை பேரை சொல்லி பிரதிஷ்டை பண்ண கடைசி வரைக்கும் எழுதி வச்ச குறிப்போடு தான் இருக்க வேண்டியது இருக்கு. இப்போ பிறகு ஒரு 10 பிள்ளைகள் பேரை மொத்தத்தில் வச்சு வாசனை வச்சுக்கலாம், அந்நிய பாசம் பேசுற மாதிரி இருக்கும். இல்லையே இருக்கா? உண்மையை சொன்னேன். போட்டும் எல்லா பேருக்கும் அர்த்தம் உண்டு. சொல்லுங்கம்மா, எல்லா பேருக்கும் அர்த்தம் உண்டு. அப்ப ஏனோக்கு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் பேரும் வாழ்க்கை முறை மாதிரி இருக்கு. பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். ஏனோக்குன்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? டெடிகேஷன் லைஃப். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க. ஏனோக்குன்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன பிரதிஷ்டை என்ன? பழைய ஏற்பாட்டில் ஆசாரிகளுக்கு சில பிரதிஷ்டை இருக்கு, லேவியர்களுக்கு சில பிரதிஷ்டை இருக்கு, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பிரதிஷ்டை இருக்கு. நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அதை வெறுத்துட்டேன், அது பிரதிஷ்டைன்னு சொல்ல எனக்கு பிரதிஷ்டை தான், நல்லதுதான். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மொத்தத்துல ஒரே ஒரு பிரதிஷ்டை மட்டும் நான் சொல்றேன். கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மொத்தத்துல ஒரே ஒரு பிரதிஷ்டை நான் சொல்ல விரும்புறேன். அது ரோமர் 8ஆம் அதிகாரம். கவனிங்க, வாசிக்க வேண்டாம். என்ன பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு 14 காரியத்தை சொல்றார். அதுக்கு மேலா சொல்லி, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும், நிகழ்காரியமோ வருங்காரியமோ, சொல்லுங்களேன், வாழ்வோ தாழ்வோ லாபமோ நஷ்டமோ, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டான்னு செய்திருக்கிறேன். போன வருஷத்துல 25 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கேசட்ல வெளியிட்டேன். போன வருஷம் வீடியோ வெளியிட்டேன். அது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கு. அந்த பாடல் கொஞ்சம் பாடணுமா? ஒரு ரோமர் 8ஆம் அதிகாரத்தை மையமாய் வைத்து நான் பாடுற பாடல். கர்த்தரில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன், ஆவியில் நிறைந்து ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன், ஆவியில் நிறைந்து ஸ்தோத்தரிப்பேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவில் உள்ள அன்பை பாடுமா. உயர்வானாலும் தாழ்வானாலும் கிறிஸ்துவில் உள்ள அன்பை பிரிக்க பிசாசினால் முடியாது. தேவ கிருபை என்னில் நிலைத்திருப்பதா. பிரிக்க பிசாசினால் தேவ கிருபை என்னில் நிலைத்திருப்பதா. கர்த்தரை எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன், ஆவியில் நிறைந்து ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை எப்பொழுதும்
பிசாசினால் முடியாது. தேவ கிருபை எங்கில் நிலைத்திருப்பதா, பிரிக்க பிசாசினால் எங்கில் நிலைத்திருப்பதா. கர்த்தரை எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன், ஆவியில் நிறைந்து ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை எப்பொழுதும் கஷ்டங்களோ கஷ்டங்களோ கிறிஸ்துவில் உள்ள திரும்பி பார்ப்பீங்களா? கமான். கஷ்டங்களோ கஷ்டங்களோ கிறிஸ்துவில் உள்ள பிரிக்க பிசாசினால் முடியாது. தேவ கிருபை பிரிக்க பிசாசினால் முடியாது. தேவ கிருபை எங்கில் நிலைத்திருப்பதா, கர்த்தரை எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பேன், ஆவியில் நிறைந்து ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரை எப்பொழுதும் ஹல்லேலூயா. முதல் அனுபவம் என்ன தெரியுமா? ஏனோக்கு அப்படின்னா பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். சொல்லுங்க, என்ன பிரதிஷ்டை? ஊழியராகிய எங்களுக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பு பொதுவானது. ஊழியராகிய உங்களுக்கும் எங்களுக்கும் மைக் வேணும். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ரட்சிப்பு பொதுவானது, அபிஷேகம் பொதுவானது, பரிசுத்தம் பொதுவானது, எல்லாருக்கும் எல்லாம் பொதுவானது. ஒன்று மட்டும் சொல்லுங்க, ஊழியருக்கு தனி பிரதிஷ்டை, விசுவாசிக்கு தனி பிரதிஷ்டை உண்டு, ஆமோதிக்கிறேன். ஆனால் ரெண்டு பேருக்கு பொதுவான ஒரு பிரதிஷ்டை தெரியுமா? இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. 1 கோடி ரூபாய் தாரேன்னு ஒருத்தன் சொன்னா கீழே வைன்னு சொல்லிட்டு மிதிச்சு தள்ளிட்டு சொல்லணும். 1 கோடி ரூபாயும் கிறிஸ்துவின் அன்பை பிரிக்க முடியாது. எல்லாம் இயேசு சொன்ன வெட்டி போன்னு சொன்னாங்க. வெட்டி போட்ட தலைக்கு கொஞ்சம் உயிர் இருந்தா அந்த தலையும் சொன்னோம் இயேசுதான் ஆண்டவர். அதுதான் பிரதிஷ்டை. கிறிஸ்துவின் அன்போடு பிரிக்க முடியாது. ஃப்ரெண்ட் ஒண்ணு பிரிச்சிட கூடாது. ஆமா, செல்போனோட பிரிச்சிட கூடாது. இல்லைங்களா? செல்போனோட பிரிச்சிட கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு அதை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். கேரளால பாட்டியமா சர்ச்சைக்கு ஒழுங்கா போகலாம். ஆமா, வீட்டு கூட்டத்துக்கு போயிடுவாங்க, உபவாசம் கூட்டத்துக்கு போயிடுவாங்க, மைண்ட் ஸ்டடி போயிடுவாங்க, காந்தூர் கூட்டத்துக்கு போயிடுவாங்க. பாட்டியம்மா ஒரு 4 வாரம் சர்ச்சைக்கு வரல. பாஸ்டருக்கு வருத்தமா போச்சு. இந்த பாட்டியம்மா உடனே சர்ச்சைக்கு வரணும், வரலையே. 4 வாரம் கழிச்சு மல்ல போறாரு. அவர் கேட்டார், என்னன்னு அம்மாச்சி எங்களை பள்ளியில கண்டில்லை, எல்லா யோகத்தும் வரல. இந்தானா அது என்ன பொண்ணு பாஸ்டர் எனக்கு பட்டி சத்து போய். ஹல்லேலூயா. எங்களுக்கு மனசிலாயில்லை. ஐயோ, சிலருக்கு மனசிலாயில்லை கேட்டோம். கண்டிப்பா ஒழுங்கா சர்ச்சைக்கு வருவீங்களே, ஏன் வரலன்னு கேட்டா சொல்லிச்சாங்க, நாய்க்கு செத்து போச்சு பாஸ்டர். ஏன் செத்த நாய்க்கு கிளம்பி சர்ச்சை விட்டு பிரிச்சுக்கலாம். விளங்கலையோ? அம்மா என்ன வந்தாலும் சரி பழைய பாட்டா ரசிச்சு பாடலாம். தெரியுமா? கண்ணீர் வந்து சொல்லணும். என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பரை யார் கைவிட்டாலும் சுவே என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் காத்திருவார் எனக்குவே. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். முதல் குறிப்பு என்ன? ஏரோனுடைய அனுபவம் என்ன? பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க பாருங்களா. எது பிரதிஷ்டை? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. நம்பர் 2 இன்னைக்கு அவனுக்கு இரண்டாவது அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும் போது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான். நல்ல கவனிங்க, ஆங்கிலத்தில் இப்படி எழுதியிருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்கு. சஞ்சரித்தான் என்பது ஆங்கிலத்தில் டைரக்டா எழுதிருக்கு. ஈனோ வாக் வித் காட் இருக்கா? வாசிக்கலாம். இங்கே சொல்லிருக்காங்க. Genesis chapter 5 verse 24. 5:24 வாசி பார்க்கலாம். அங்க எழுதி அழகா எழுதி சஞ்சரித்துக் கொண்டிருந்தாங்கிற வார்த்தை அங்க அழகா போட்டு இருக்கா இந்த டிரான்ஸ்லேஷன்ல. 5:24 வாசி பார்க்கலாம். And Enoch walked with God. Oh, thank you. அது அழகா எழுதி ஏனோக்கு தேவனோடு நடந்தான். நம்பர் 2 இப்போ பிரச்சனை இருந்துச்சு, தேவனோடு நடந்தார். மனைவி இருந்தாங்க, தேவனோடு நடந்தார். பிள்ளைகள் இருந்தாங்க, தேவனோடு நடந்தார். அந்த பிள்ளைக்கு ஒரு தேவை, இந்த பிள்ளைக்கு ஒரு தேவை, அந்த பிள்ளையார பிரச்சனை, இந்த பிள்ளையார பிரச்சனை, மனைவி என்ன சொல்றாங்க, 1000 ப்ராப்ளம் இருந்தாலும் ஏனோக்கை மரணத்தை காணாமல் தடுத்துள்ள காரணம் என்ன தெரியுமா? ஏனோக்கு தேவனோடு நடந்தான். வாக் வித் காட். நல்ல பாட்டுல நிறைய பாட்டு கேட்டிருப்பீங்களா? நடப்பேன் இயேசுவுடன் நடப்பின் காலமெல்லாம். காலையில சில சர்ச்சில் பாட்டு போட்டுருப்பாங்க, கேட்க நல்லா இருக்குமா? பழைய பாடல். நடக்க சொல்லித்தார் இயேசுவே, நடக்க சொல்லித்தார். இடையில ஒரு இன்ட்ரோடு இருக்கு. இருளறிந்த உலகமதில் துன்பமணி நெருக்குதையா, நடக்க சொல்லித்தார் இயேசுவே. அவர் கையை பிடிச்சவர் நடக்க பழப்பாராம். அவர் சொல்றாரு ஏசாயாவுல, வலது கையை பிடிச்சிட்டு பயப்படாதுன்னு அவர் சொல்றாரு. அவரோட நடக்க சொல்லுங்க. யாரோடு? நீங்க யாரோட நடக்கிறீங்களோ அவங்கள மாதிரி மாறிடுவீங்க. ஆமென் சொல்லுங்களேன். யாரோட நடக்கிறீங்களோ அவங்கள மாதிரி சொல்லுங்க. நீங்க நல்லவனா இருப்பீங்க. ஆனா கோவம் கண்ட்ரோல் வந்து கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கோவம் வரும். ஹலோ, நீங்க யாரோட நடக்கிறீங்களோ அவர்களை போல நீங்கள் மாறி விடுவீர்கள். இயேசுவோடு எப்படி நடக்கிறது? பாடும்போது, ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது உங்களே அறியாமல் நீங்கள் தேவனோடு நடப்பீர்கள். நோவா தேவனோடு நடந்தார். நோவா வாக் வித் காட். வாக் வித் காட். ரெண்டாவது தேவனோடு நடக்கணும். உங்களுக்கு சொல்லி தரணுமா? ஈஸியா சொல்லித்தாரு. நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க கவனிச்சா போதும். லூக்கா 19ஆம் அதிகாரம் கவனிங்க, வாசிக்க வேண்டாம், நீங்க கவனிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் யாரு? சகேயு. அவன் யாரு? ஒரு பெரிய பணக்காரன். அவன் யாரு? ஒரு வரி வசூலிக்கிற தலைவர், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அவன் கேள்விப்படுறான், இயேசுநாதர் வியாதி குணமாக்குறாரு, இயேசுநாதர் செத்தனோடு எழுப்புறாரு, இயேசுநாதர் கூட கண்ணை திறக்கிறாரு. இவன் கேள்விப்படுறான். இவருக்கு ஆசை, அவர் எப்படிப்பட்டவரோ. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய அழகா பார்த்துட்டேன் தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும். ஆனா ஜனக்கூடத்தில் இருக்க முடியல, அந்த அளவுக்கு பாவம். ஜனங்களை சொல்ற பாவியான மனுஷன். அவனே சொல்றான், நான் அநியாயமா வாங்கியிருக்கேன். ஹலோ, சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்றேன். மரத்துல உட்கார்ந்துட்டான். மனுஷனுடைய நினைவுகளை வர தூரத்தில் நிறைகிறதா? அந்த எகிப்து நாங்கள் சுற்றி பார்க்க போயிருந்த போது அந்த வழியில எரிகோ, அந்த எகிப்து இஸ்ரேல் எல்லாம் சுற்றி பார்க்க போயிருந்தோம். நாங்கள் மனைவி போயிருந்தோம் ஒரு ஸ்டடி டூர். அப்போ அந்த எரிகோல இப்போ அந்த மரம் அதே மாதிரி ஒரு மரம் வச்சிருக்காங்க. அந்த மரம் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு மரம் வச்சிருக்காங்க. சேம் பிளேஸ் வச்சு பெரிய பெரிய அதில் போய் ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஓகே, அதில் உட்கார்ந்து போது ஏசு கீழே வந்து சொன்னார், சகைவே சீக்கிரமா கீழே சொல்லுங்க. பிரச்சகர் கீழே, சகைவு மேல, நல்லவர் கீழே, கள்ள மேல. நல்லா இருக்க கதை. இயேசுவோடு நடக்கினா நீ கம் டவுன். கீழே இறங்க, பெருமையோடு இறங்கி. ஒன்றும் பேச மாட்டேங்க, ஆடம்பரத்தோடு இறங்குன்னு. இயேசுநாதர் பார்த்ததில் திருப்திப்படாத. நீ அவர் உன் வீட்டுக்கு வரணும், அவரோடு நடக்கணும். சிலருக்கு பார்த்ததுல சந்தோஷம், சிலருக்கு 10 ரூபா போடுறதுல சந்தோஷம், சிலருக்கு காணிக்க 10 ரூபா போடுறதுல பயங்கர சந்தோஷம். ஆனால் நாங்கள் 10 ரூபாய் மாற்றக்கூடிய கட்டிடலாம், அதில் 10 ஓட்டரு. ஹலோ, ஆமா ஆமா ஆமா, போட்டும் நல்ல ஆண்டவர்களுக்கு கொடுங்க, அது ஒரு ஆசீர்வாதம் தான். இது எப்படின்னா 500 ரூபா மீன் கடைக்கு போகும், 500 ரூபா ஜவுளி கடைக்கு போகும், 10 ரூபா மட்டும் வரும். எனக்கு இந்த 10 ரூபா எல்லாத்துக்கும் சொன்ன போதும் அந்த காணிக்கை எப்படி விரும்பணும்னு நினைக்கிறேன். நான் போட்டும் நல்ல ஆண்டவருக்கு மனப்பூர்வமாக கொடுக்க ஒரு திருவிழா ஆண்டவர் தருவாராக. சந்தோஷமாலே சொல்லுங்களேன். சகைவை முதல்ல பார்த்தா கீழே வர சொன்னார், சத்தத்தை கேட்டார், பார்த்தா கீழே வந்துச்சார். கவனமா கேளுங்க. சகைவு நின்று இயேசுவை நோக்கி, இயேசு சகைவை நோக்கி. அது நான் பாவியான மனுஷன்,
இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சா நீங்க பாவரிக்கப்படுவீங்க. அவன் சொல்லுங்க, சுத்தம் உண்டாகும். இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சாலே சொல்லுவார். சில அப்பா அம்மா சொன்ன கோவம் செல்ல பார்த்துட்டே இருக்காது, எல்லாம் நோண்டிட்டு இருக்காது, சொன்ன கோவம். சர்ச்சுக்குள்ள வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. சில சர்ச்சுக்குள்ள வந்து நல்ல மனுஷன்னா செல்போன் ஆஃப் பண்ணி இருக்கணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கணும். யாரும் விதியமைச்சர்கள் கிடையாது. கேட்டீங்களா? சர்ச்சுக்குள்ள வந்து செல்போன் ஆன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆமா, வச்சிருக்கணும், அதெல்லாம் வந்து சைலண்ட்ல போட்டுக்கணும், பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப கவனம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அவரோடு நடக்க ஆரம்பிச்சா பாவரிக்க நம்மளே கண்ணிலிருந்து கண்ணீர் வரணும், வார்த்தை கேட்கும்போது கண்ணீர் வரணும். அவரும் நடக்கலாம். பாவையான மனுஷன் யாத்தையும் அநியாயமா வைக்கிறதா நான் திருப்பி கொடுக்குறேன். நீங்க லேவியர் வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். களவாண்டு ஆடை களவாண்டு திரும்பிட்டா 4 பொண்ணு திருப்பி கொடுக்கணும். மாட்டை களவாண்டு திரும்பிட்டா 5 பறந்து திருப்பி கொடுக்கணும். வித்தியாசமா இருக்கு. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சோடனே அடுத்த யாத்தையும் அநியாயம் வாங்கியிருந்தா 4 பக்கம் திருப்பி கொடுக்காங்க. அப்ப நம்ம சகல காலத்துமா ஆட்டு களவாணி இல்லையோ? பைபிள சொன்னேன், இந்த ஆட்டுக்களவாணி திரும்பிட்டான். பைபிள் திரும்பிட்டானோ எப்படி களவாண்டு திரும்பிட்டானோ தெரியல. ஆனா இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சோன்னா வாழ்க்கை மாறுது. 4 பக்கம் திருப்பி கொடுத்துறாண்டவரு. என் ஆஸ்தியில பாதி ஏழைகள் கொடுத்துறேன். எப்படி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப இவ்வளவு ஏழைகளா இருக்காங்க, நிறைய உடைந்த மக்கள் அங்க ஏழைகளா இருக்காங்கல்ல. நீங்க சேலெல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா? அது இப்போ நான் கை தூக்க சொன்னா பொய்ச்சொல்லாம் ஏற்றுக்குன்னு தெரியல. வெளிப்படுத்த 28 பொய்யவர்கள் 2ஆம் மரணமாய் நரகத்தில் பங்கடைவார்கள் வச்சுட்டு கீழே இருந்து ஆரம்பிப்போம். சகோதரமாக வந்து பிரசவம் இல்லை. இது 2 பேருக்கு தான் இருக்கும். எங்க மேல ஒருத்தர் போட முடியாது. வெளியில் தோட்டத்தில் சொக்காங்க தான் போட முடியும். சகோதரி மாதிரி கேட்போம். பொய் சொல்லாமல் சொல்லி வெளிப்படுத்த 28 நரகத்து போயிருவீங்க. ஆமா, எனக்கு 25 ட்ரெஸ் கம்மியா இருக்குன்னு சொல்ல மட்டும் கை தூக்குவோம் சார். பணக்கார 25 நிறுத்துறேன். என்ன அப்ப உங்களோட நம்ம முன்னாள் மறைந்த சிஎம் எவ்வளவு பரவாயில்ல. ஹலோ, 50 நாள் கை தூக்க மாட்டியா, 100 நாள் கை தூக்க மாட்டியா? ஒண்ணு சொல்றேன், ஏமா நிறைய ஏழைகளை பார்க்கும்போது இருக்கிறதுல நல்ல சேலையை தேய்ச்சி ஒரு 50 ரூபா ஸ்வீட் வாங்கி இயேசு நல்லவருன்னு சொல்லுவேன். அதனால நான் ஒன்றும் சொல்ல ஆண்டவரே, ஏழைகளுக்கு கொடுக்காம எந்த அக்காலாம் வச்சிருக்காளோ, சுடிதார் சேலாம் வச்சிருக்காளோ, பீரோ திறக்கும் போது உள்ள சுண்டறிவை வெட்டி நாசமா போடாது. அல்ல போட்டுமாங்க. ஏழை கொடுக்காம உங்களை அடிக்க வச்சது நாசமா போட்டுமாங்க. என்ன பாசம் போட்டுமாங்க, ரஜாவை வெட்டி போட்டுமாங்க. நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், என் மனைவியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், என் சபையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஏழைகள் கொடுக்குறவன் கத்தருக்கு சொல்லுங்க, என்ன செய்யணும். அப்படி மாதிரிலாம் ஏதோ பேசாமக்கா முடிச்சு பேசணும். சாப்பிடுறோம்ல இப்போ பேசிக்கணும். ஏதோ ஒரு ரகசியம் பேசிட்டு இருக்காங்க, பாப்புடா பேசிக்கணும். கத்த நல்ல ஒரு கையோடு தள்ளி சொல்லுங்க. கொடுக்கணும், ஏழையை கொடுத்துட்டே இருக்கணும். நேற்று சென்னையில் போனேன் காலையில். உடனே இறங்கி லாட்சி போயிட்டு உடனே மீட்டிங் போகணும். லிஃப்ட்ல இருந்து கீழே இருக்கிறேன். ஒரு மாடியிலேருந்து அடுத்த மாடி இறங்குறது எவ்வளோ நேரம் இருக்கும்? 2-3 செகண்ட் ஆகுமா? அந்த 3-4-5 செகண்டுக்குள்ள ஒரு ஏழை பையன் உள்ள நான் சர்வேன். அவனுக்கு இயேசு பற்றி சொல்லிட்டு அவருக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு இயேசு வாங்காம மறித்தாருப்பா தம்பி, உன் கஷ்டத்துல இயேசுவேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். புரியுதா? வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசு அறிவிக்கணும். நம்ம இழக்கணும், தோத்துறோம். காரில் எப்போது புதிய பாடம் எடுத்து போட்டுப்பேன். எப்பவும் காரில் புதிய பாடம் கிடக்கும். எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட உட்காந்தா, எங்கேயாவது பெட்ரோல் பல்க்ல போய் பெட்ரோல் போட போனா ஒரு வார்த்தை, காத்தே தேவையில்லாட்டாலும் இவங்களுக்கு பைசா கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா போய் கார் ஏர் செக் பண்ணுவேன். ஒரு 50 ரூபா எடுத்து வச்சுருவேன், 100 ரூபா எடுத்து வச்சுட்டு ஒரு புதிய பாடம் இயேசு பற்றி சொல்லவே. நம்ம சொல்ல நானே ஏழை, சாலரியும் கொடுக்க மாட்டேன். ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கலான்னு. ஆமா, இவங்க ஏழையா எப்படி வாரத்துக்கு ஒரு கப்பி 4 வரையும் சாப்பிட போயிடுவாங்க. அமைதியை பற்றி உண்மை சொல்லணும். அமைதியாயிக்கல நம்ம இருக்கிறதுல கொடுக்கணும்னு. சிலர் வைக்கலாம் ட்ரெஸ் எடுக்க போக தெரியுமா? கவனி சில ஆட்கள் கேஸ்களை சொல்லித்தாரேன். திருநெல்வேலி எடுக்க போக, போத்தீஸுக்கு போக, ஒன்றும் தப்பு இல்லை. ஆரம்பிக்க எடுக்க போக கல்யாணத்துக்கு அங்கே போய் நின்று அந்த சேலை எடுத்து போடாம தெரியுமா? அவனுக்கு பொறுமை கட்டாயம் தேவை. எடுக்கும் பொழுது 500 ரூபா சேலை, அவன் மலையா குடிச்சு போடுவான். இவ்வளவு தானே, வேற ஒன்றும் இல்லையா அப்படிப்பா. ஹலோ, அங்க 50,000 ரூபாய் பட்டு வாங்கி 25,000 ரூபாய் பட்டு வாங்கிட்டு லட்சக்கணக்கில் பட்டு வாங்கிட்டு காலையில் போன வாழ்க்கை வெளியே வரும். பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுக்கு பேரம் பேசுவாங்க. அவன் சொல்லுவான், பஸ் ஸ்டாண்டு போன எவ்வளோ? 100 ரூபா. என்ன பைசா கேட்க, ஒரு 50 ரூபா குறைச்சிருக்கேன். இருக்காங்க 50,000 பட்டு எடுத்துருக்காங்களா? இந்த ஏழைக்கு 20,000 கொடுத்து போய் அப்படி பிடிச்சிட்டு போனா அமைதியாயிட்டிய.
இயேசுவோடு நடக்கிறதுக்கு முந்தி அவனுக்கு இருந்தது கெடுக்கிற புத்தி. இயேசுவோடு நடந்த போது அவனுக்கு வந்தது கொடுக்கிற புத்தி. என் லைஃப் அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டேன். நான் சாப்பாடு எல்லாம் பழந்தவன். அல்லேலூயா. வருஷத்துக்கு கோழி வெட்டுவாங்க, அது அருவருப்பா இருக்கும், அதனால கோழியே சாப்பிடல. சின்ன வயசுல ஆட்டு இறைச்சி சாப்பிட்டு பழக்கமே இல்லை, ஆடே சாப்பிடல. இன்னைக்கு போற இடத்துல அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சாப்பிட்டு பழகலாம், சின்ன வீட்டில் இல்லைல்ல. அதனால இன்னைக்கு நான் என் லைஃப்பை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். மாசம் ஒரு முறை என் சர்ச்சில் கண்ணு தெரியாதவங்களை கூட்டம் அவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சு அரிசி வாங்கி கொடுத்து சுவிசேஷம் ஆரம்பிச்சு வருஷத்துக்கு ஒரு முறை டிசம்பர் 26 என் சபைக்கு ஊருக்கு வந்து பாருங்க. 465 கண்ணு தெரியாத வந்தாங்க போன வருஷம். அவ்வளோ பேர் இருக்கும். கூடவே கூட்டு வந்துருவாங்க. எப்படி 1000 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் 1000 ரூபாய்க்கு அது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்து இயேசு அறிவிச்சு. ஏன் அவங்களுக்கு ஆழமா இல்லையா? அவங்களுக்கு இயேசு அறிவிக்காண்டாமா? ஜனங்கள் எப்போ கொடுப்பாங்க? யாருமே ரொம்ப நினைச்சு இருக்கிறது. என் நண்பர்கள் சபையை சேர்ந்த மக்கள் தராங்க, சந்தோஷமா போவாங்க அப்படின்னு சொல்லுங்களேன். பிள்ளைங்க 4 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆச்சு. 4 பிள்ளைக்கு திருமணம் பண்ணும்போது அப்படித்தான் செய்யணும். மூத்தவனுக்கு மட்டும் முதியோர் இல்லத்துல சாப்பாடு கொடுத்தேன். மற்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்ய தெரியுமா? முதல் பந்தியில 100 கண்ணு தெரியாதவங்களுக்கு டோக்கன் கொடுத்து வச்சுங்க. முதல் பந்தி அவங்களுக்கு தான். என் அருமை பார்வையிட்ட மக்களை கொண்டு போய் முதல் பந்தியில உட்கார வச்சு அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு டிராவலுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். 1000 ரூபாய் ஒரு தடவை பலசரக்கு வாங்கி வச்சிருக்கோம். ஒரு தடவை ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கும். கிஃப்ட் கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புன பிற்பாடுதான் நான் செய்யறேன். போய் சொல்லுங்க பாப்போம். எங்க வீட்டுல உங்க வீட்டுல நடந்த கல்யாணம் பால்காய்ப்புல ஒரு 10 ஏழை கூப்பிட்டு நான் சோறு போட்டேன்னு சொல்ல மட்டும் கைத்தல் பார்ப்போம். எங்க பரவத் போயிடோ கேட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். கைவிடன்னு சொல்லி தெரியுமா? உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கும்போது கூரர் குருடர் முடவர் சப்பானி கூட்டு வந்து சோறு போடணும் பைபிள போடுறது. அல்ல மட்டும் குளோரி குளோரின்னு போதாது. கேட்டீங்களா? சிலர் விட்டா துள்ளி அங்க புடச்சினாங்க ஜடிவாங்களுக்கு பாக்கி. இப்போ வாழ்க்கையில நல்ல காரியம் என்னைக்காக தான் வரணும், அன்னைக்கு செய்தாகணும். எங்க வீட்டுல எதிர்ப்பு வந்துச்சு. என்ன சொன்னீங்கன்னா மாசத்தோடு செய்ய, நீ தான் வருஷத்தோடு செய்ய, நல்ல காரியம் கட்டாயம் செய்யணுமா? இன்னும் எப்படி எங்க வீட்டு ஃபங்க்ஷன் 2000 3000 வருவாங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு தான் செய்யணும். என் பைபிள் அப்படித்தான் எழுதியிருக்கு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். இதுவரைக்கும் செய்யாட்டா போட்டு என்னையாவது செய்யுங்கிறேன். உங்களுக்கு பாவப்பட்டவங்க தெரியாட்டா சொல்லுங்க, பாஸ்வேர்டு சொல்லுங்க, ஃபோன் பண்ணுங்க, நான் 50 பாவங்களை அறிக்கை தரேன். இதுக்கும் ஆமென் வரல. ஒண்ணு ஆமென்னு சொல்லுங்க, இல்லை போமேன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்கன்னு. பைபிள் சொல்றது ஏழைகளுக்கு இருக்கிறவன் ஆடவர் நியாயத்துக்கு முன்னாடி சொல்லுவாராம், வஸ்திரம் இல்லாதவங்க எனக்கு வஸ்திரம் தந்தீர்கள், ஆகாரம் இல்லாதவங்க எனக்கு வியாதியா இருந்தேன், என்னை பார்க்க வந்தேன், சிறைச்சாலை இருந்தேன், என்னோட செய்யப்பாண்டவரே இந்த சிறியரில் எதை செய்தீங்களோ அது எனக்கே செய்தீங்க. உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர், God is good. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இயேசுவோடு நடந்தால் வாழ்க்கை மாறும். ஏனோக்குடைய 2வது அனுபவம் தெரியுமா? இயேசுவோடு சஞ்சரிக்கிறது. walk with God. உங்க லைஃப்பை பிராக்டிஸ் பண்ணுங்க. சம்பாத்தி மண்டலத்தில் ஏதாவது ஒரு பகுதி ஏழைக்கு போடும், ஏதாவது ஒரு பகுதி ஏழைக்கு போடும். ஆமென். நான் எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட போனால் யாருக்காவது வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிப்பேன். யாருக்காவது டீ வாங்கி கொடுக்கலாமா, யாருக்காவது சாப்பாடு கொடுக்கலாமா பார்த்துட்டே இருப்பேன். சில ஏழைகளை ஹோட்டலுக்கு விட மாட்டாங்க. வெளியில் வந்து கேட்பேன், உங்களுக்கு என்ன வேணும்? நம்ம ஊரம் தரீங்களா, சாப்பாடு வேணுமான்னு கேட்பேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். முதல்ல போய் டோக்கன் போட்டு அவங்களுக்கு வாங்கி வெளியே கொடுத்துட்டு தான் நான் போய் சாப்பிடுவேன். ஏன்னா அவனுக்கு சாப்பாடு தேவைப்படுதுல்ல. அவன் சாப்பாடு தான் கையாந்துறான். எனக்கு சாப்பிட்றதுக்கு பணம் வந்திருக்காங்க, ஏன் நான் அவனுக்கு வாங்கி கொடுக்க கூடாது? வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாரையும் பரியாசம் பண்ணாது. அவன் கெட்டதும் பொய்ய பண்ணட்டும். கையேந்தி ஒரு பிச்சை கேட்டான்னா அதுக்கு ஒரு கண் இருக்குல்ல, காது இருக்குல்லன்னு சொல்லலாங்க. உனக்கு சப்பாத்தி பண்ண தெரியாதோ, கையிருக்காக சப்பாத்தி பண்ணது அப்படின்னு சொன்னீங்கன்னா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன், அவன்கிட்ட இப்படி பேசுன நீ தம்மக்காரன். தான் 10 ரூபா கொடுக்க வக்கீல் உனக்கான பேச்சு வாழுது. ஹலோ, சில மீச துடிக்கும், மீச துடிச்சு நீ மாதிரி பிளைன் மீச பண்ணிருக்க, அவ்வளோதான், வேற என்ன செய்ய? கையவே தள்ளி சொல்லுங்க. வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் லுத்திரன் சர்ச் இருக்கு. வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டு கிடத்தாலும் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லீடர்ஷிப் மீட்டிங் நடத்தணும். அந்த லீடர்ஷிப் மீட்டிங் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு உதவி செய்கிறது எப்படி, அவங்களை நேசிக்கிறது எப்படி, அவங்களை சபையில கனம் பண்றது எப்படி, அவங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் பண்றது எப்படி. நிறைய லீடர்ஸ் சால்வேஷன் லுத்திரன் லீடர்ஸாக உட்காந்துருக்கோம். நடந்த சம்பவம். மத்தியானம் சாப்பாடு மத்தியானம் அந்த மண்டபத்துல சாப்பாடு, சர்ச்சுக்கு தான் மண்டபத்துல சாப்பாடு, மீன் இருந்துச்சு, மட்டன் இருந்துச்சு, நிறைய வெரைட்டியா இருந்துச்சு. சாப்பிட ரெடியா இருக்கும். ஒரு மனுஷன் 7ஆம் மனுஷன் வந்து சாப்பாடு தான் கேட்க ஒருத்தர் வரப்பினார். அவர் கூட பாஸ்ல அவரை கூப்பிடுங்க, சாப்பாடு ஏன் சாப்பாடு கொடுங்க. ஒருவேளை
அவர் தேவதூதனா கூட இருக்கலாம். இவங்க உள்ள டிஸ்கஸ் தெரியுமா, எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றது, அதோ இந்த எய்ட்ஸ்ல சேர்ந்த குடும்பத்துக்கு எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்றது, உள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு ஒரு ஏழை உட்கார்ந்துருக்கா அதை விரட்டுறாங்க. நோ, கூப்பிடுங்க, ஏன் சாப்பாடு கொடுங்க, சாப்பாடு வேண்டாம் பரவாயில்ல, இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதுக்கு வேல்யூ இல்லாம போயிடும். ஆமென் சொல்லுங்க. இயேசுவோடு நடக்க ஆரம்பித்த சுவாபம் மாறிடுமா? ஆமென் சொல்லுங்க. இறக்க சத்தம் வந்துடும். இயேசுவோடு நடக்க ஆரம்பிச்சா உங்க வீட்டுக்கு அவர் வருவார். உங்களை வந்து அவர் சொல்றது வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறார். இவரும் ஆபிரகாமின் குமாரங்கிறார். அப்படி அர்த்தம் நானும் ஆபிரகாமின் குமாரன், இவரும் ஆபிரகாமின் குமாரன், ரெண்டு பேரும் நாங்க பிரதர்ஸ். புதிய உறவு, the new relationship. என்னை கவனிக்கமா விசுவாசம் இருக்கட்டும். அதோட ஆசீர்வாதம். நம்பர் 3 நேரா ஃபர்ஸ்ட் சொல்லிடலாமா? எபிரேயர் 11 அதிகாரம் 5-6 வசனங்கள். எபிரேயர் 11 ஹீப்ரூ சாப்டர் 11 எபிரேயர் 11 அதிகாரம் 5-6. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டார், அவன் காணப்படாமல் போனான். எதனால ஏனோக்கு? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்படாம என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவரின் உறுதி, காணப்படாதவரின் கண்ணால காணாத ஒண்ண உறுதியா நம்புற பேர் விசுவாசம். 2000 வருஷத்துக்கு முந்தி நான் பிறக்கல, ஆனா எனக்காக மரித்து அடக்கப்பட உயிர் திறந்த இயேசுவை நான் நம்புறேன். அதான் விசுவாசம். ஒரு பரம ரட்சகரை உண்டாக்கி இருக்கிறார், அதை கண்ணால பார்க்கல, ஆனா நம்புறேன். அதான் விசுவாசம். நான் ஜெபம் பண்றேன், சில காரியத்தை கண்ணால பார்க்கல, ஆனா நம்புறேன். அதான் விசுவாசம். ஆமென் சொல்லுமா? ஒரு பட்டியல் தரட்டா, கிறிஸ்தவத்துடைய விசுவாச பட்டியல் தரட்டுமா? ரட்சிப்பு விசுவாசத்தினால் என்ன கிருபையினாலே விசுவாசத்தோட ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டானதால் தேவனுடைய ஈவு. ஞானஸ்தானத்தை பற்றி பட்டியல் தரட்டுமா? மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் ரட்சிக்கப்படுவான். அப்போ விசுவாசம், ஞானஸ்தானம் விசுவாசத்தினால். ஆமென். ஓகே, அபிஷேகத்தை பற்றி எழுதுறவா? கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாக எப்படித்து வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தால் பெறுகிறோம். யோவேல் மூலம் கர்த்தர் பேசினார், ஏசாயா மூலம் கர்த்தர் பேசினார், 400 வருஷத்துக்கு முந்தி பேசினார், 800 வருஷத்துக்கு முந்தி பேசினார். அதை எப்படி பெறறோம்? விசுவாசத்தினால். தெய்வீக சுகம் டாக்டர் கைவிடலாம். யாக்கோபு 5:14-15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்க விசுவாசித்தா போதும், இயேசு பாவம் என்னை குணமாக்குவார், அவருடைய தன்மைகளால் குணமாகும். விசுவாசித்தால் உங்களுக்கு சுகம் உண்டாகும். இன்னைக்கு கவனிங்க, மகிமை, குடும்பத்தில் மகிமை வேணுமா? உங்க வாழ்க்கையில மகிமை வேணுமா? யோவான் 11:40 இயேசு சொல்லுகிறார், லாசரு அந்த சம்பவத்துல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. பேசிட்டே போலாம். எபிரேயர் 11:5 வாசிக்கும் போது தேவனை பிரியப்படுத்துறது எப்படி? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுக்கு பிரியமா இருக்கிறார். எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை சொல்லிக் கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிய பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் பிடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடாது. விசுவாசத்தில் ஆரம்பிச்சு விசுவாசத்துல முடிக்கணும். ரோமர் 14:23 விதமாய் சொல்கிறது, விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். அப்போஸ்தலன் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். இம்மனையும் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தங்கள் விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினார்கள். உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். சொல்லுங்க. ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட காரணம் விசுவாச பட்டியலில் இடம் பெற்றார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கமா? நம்முடைய தலைமுறையில் இயேசு வந்தால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் உங்களுக்கு தேவை விசுவாசம். விசுவாசிகள் எல்லாம் கூடும், விசுவாசிகள் பதறான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஓகே ரைட். ஒன்று, ஏனோக்கு என்றால் பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஏனோக்கு என்றால் தேவனோடு சஞ்சரித்த நடந்த வாழ்க்கை. நம்பர் 3, விசுவாசம் உள்ள ஏனோக்கு. 4, அந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 11:5 எடுத்துக்கொள்ளப்படுறது முந்தி தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எல்லாரும் சொல்லுங்க,
தேவனுக்கு பிரியமானவர் என்று சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமான சாட்சி. சாட்சி சொல்லணும், நல்ல அனுபவம். கவனிங்க, சாட்சி சொல்றது நல்ல அனுபவம், தப்பு இல்லை. ஆனா சாட்சி சொல்லணும். ஆனா அதை விட பெருசாக தெரியுமா, சாட்சியா வாழணும். ஆண்டவர் சாட்சி சொல்லணும். ஆபிரகாம் கொடுத்து சாட்சி சொன்னார். ஆமென். இஸ்ரவேலனாகிய ஆபிரகாம். தானியேலை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், பிரியமான புருஷனாகிய தானியேலே. தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். நாத்தானை குறித்து சாட்சி கொடுக்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலே. நோவாவை குறித்து சாட்சி கொண்டார், தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமன். யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், உத்தமனும் சன்மார்க்கும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவன். உங்களை பற்றி சாட்சியம் கொடுக்கு. யோபு சொல்றாரு, எப்படி சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். உங்க சாட்சியம் கொடுக்குறது. ஒரு பையனை கேட்டா, அப்பா இல்லை, எங்க அப்பா வந்து சர்ச்சில் தேவதூதன் மாதிரி இருப்பார், வீட்டில் பீசாஸ் மாதிரி இருப்பாருங்க. ஹலோ, சில சகோதரி மாட்டா வீட்டுக்காரர் எப்படி, அது மற்றவங்களாம் பல்ல காட்டுவார், ஏட்ட வந்தா நாய் மாதிரி வள்ளு விடுதாருங்க. இங்க வந்து பிரிங்க, என்ன பிரி, சபையை பிரியா, குடும்பத்தை பிரியா, என்ன பிரிங்க. வீட்டில் மனைவிட்டு தெரிஞ்சு பேசுறதுல இப்ப வந்து கை தட்டி பிரி 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 பிரி. நான் என்ன பிரிங்க, எனக்கு புரிய மாட்டேங்க. நல்ல இல்லையா, ஒன்றும் புரியல. பாஸ்டமாக மட்டும் தான் முடிச்சது கேட்டீங்களா? நல்ல சொல்லி சொல்லணுமா, சாட்சி சொல்லணும். அதுக்கு நம்ம விரோதி கிடையாது. சிலரை சாட்சியில விட்டா நம்ம செத்தோம். சபையில சாட்சியை குறைச்சுதான் தெரியுங்களா? ஆமா, சில ஆளு கேட்டீங்கன்னா கத்தருக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நான் பஸ் ஸ்டாண்டு போனா அப்ப மாத்திக்கல விடுனா ஏன் கேட்டான் அந்த கதைய. ஹலோ, பரவ சொல்லுவாங்க சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வார்த்தை வரல, ரேம் கம்மியா இருக்கு, வேர்டு தேடிக்கிட்டு இருக்குது. சபையில பழகிருக்கேன். இந்த மாதிரி எழுதி பிரச்சனைனா சொல்லுங்க, ஓகே ஜோப் பண்ணுவோம். அற்புதம் செஞ்சாலும் சொல்லுவோம். பாரம்போர் எழுதிடுது, ஆண்டவர் சீப்பு தந்தார், சோப்பு தந்தார், காய்ச்சல் தந்தார், பீச்சல் தந்தார், க்ளோரி சோஸ்திரம். செத்த சாட்சி. உன் மாமியார் ஜோபி முடியா, உன் மாமியாருக்கு சேர் நினைச்சு கொடுத்துருக்கியா? இங்க வந்து சாட்சி அலேரியா க்ளோரிக்கா செத்த சாட்சி இறாங்க. இந்த பாவன மாமனாருக்கு ஒரு நாள் வேஸ்டியை தேய்ச்சி கொடுத்துருப்பியா? இப்ப அமைதி வராத, ஒண்ணு மெயின் சுவிட்சில் கையிட்டு அமைதியா இருக்கு. சாட்சி என்னமா சாட்சி சொல்லுங்க, சாட்சி என்ன சாட்சி? எனக்கு ஒரு கிளை சபையில ஒரு மாமியார் இருந்தாங்க, மருமகள் இருந்தாங்க. மருமகள் சபையை விட்டு போயிட்டா, கத்திர சோத்திரம். மாமியார் செத்து போயிட்டாங்க, கத்திர சோத்திரம். 2 பேர் இருக்குது. நான் ஊழியருக்கு வந்து புதுசு படாத பாடுபட்டேன். மாமியார் பின்னால இருப்பாங்க, அவங்க எழுதியா கத்தருக்கு சோத்திரம். வீட்டில் ஒரு பிசாசு போற சோத்திரம்பாங்க. யார? மாமியார். மருமகள் தங்கச்சி பத்தியா? மருமக முன்னாலப்பா அவளுக்கு துது வரும். இப்போ அந்த பழைய பாரம்பரியத்தில் பாட்டு பாடிதான் சாட்சி சொல்லுவா. அந்த அக்கா என்ன பாட்டு பாடுமா? பிசாசி சோதனை பேரோ வீட்டாலும் யார? ஒரு நல்ல விளங்கி பார்த்தீங்களா? ஐயோ, நான் பட்ட பாடு. இந்த அளவு நமக்கு அனுபவம் கிடையாதா? இங்கே சாட்சியை கேட்டு இப்போ சபையில சாட்சி சொல்லக்கூடாதுன்னு புது வருஷம் ஆறாவது என் சபையில சாட்சியே கிடையாது. அவ்வளோ பச்சை பொய். நான் 1ஆம் தேதி அந்த கேசுகளை பொய் சொல்ல வைக்கப்படாதுங்க. புது வருஷம் ஆறாவது என் சபையில சாட்சியே கிடையாது. அவ்வளோ பச்சை பொய், பெந்தகோஸ்து பொய். போன வருஷம் நான் சரியா வேத வாசிக்கல, இந்த வருஷம் 10 அதிகாரம் வாசிக்கிறேன். இல்லையா? இதுக்கு 1ஆம் தேதி 10 அதிகாரம், 2ஆம் தேதி 8 அதிகாரம், 10ஆம் தேதி பைபிள் வாசிக்காது. இது நம்ம சபையில் உள்ள பரிதாப நிலைமைகள். நான் பார்த்தேன் இந்த கேஸுகளை சில சாட்சியோட ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு கடவுளை வெளிப்படுத்த முடியாது. இந்த பக்கத்தில் இருக்க அக்கா 3ஆவது வாரம் போயிட்டு வந்துவா. சில கேஸுகளை சாட்சியோட வச்சுக்கோங்க, நம்மளை தாக்குவா. நான் ஒரு சொப்பனை கேட்டேன், சொப்பனக்காரி எவ்வளவு சபையில் சொப்பனை கீழே உட்காந்துருவேன். ஏன்னா சொப்பனத்தை ஏன்டா வந்து பேசுவேன். ஏன்னா அவ பிடிக்காத தாக்குறது சொப்பனை கனவா. ஒரு பெரிய சபையில ஒரு அக்கா சொப்பனை கிட்டு இருக்கேன். ஒரு 3000 விசுவாசி தெரிஞ்ச பாஸ்டர். அவருக்கு போய் பாஸ்டர் பாஸ்டர் ஒரு மோசமான சொப்பனை பாஸ்டர், நீங்க ஜோப் பண்ணி உபவாசம் பண்ணி விளக்கேன். ஏமா
3000 பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் மோசம்னா பட்டினியாக தான் ஜாகணும். சொப்பனம் சொல்லி இருக்கார். இல்லை பாஸ்டர், மோசமான சொப்பனம். இந்த சொப்பனமா ஒரு கருத்த எருமை அங்கே இருந்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. எதை பார்த்து முறைக்குமா? கருத்த பண்ணியை பார்த்து முறைக்கி. எனக்கு விளக்கம் தெரிய மாட்டேன். இதுக்கு என்ன விளக்கம்? கருத்த எருமைன்னா உன் புருஷன், கருத்த பண்ணினா நீ, 2 பேரும் முறைக்காதுன்னு இருக்காரு. இது அக்காவுக்கு சொப்பனங்கள் வராது தெரியுங்களா? இவ்விய சொப்பனத்தை கேட்டு நாங்க ஓடி நின்னோம்னா விளங்குங்களா? சொப்பனை கண்டா நாங்க எப்படிப்பா கிலோ உட்காரு உனக்கு என்ன பிரச்சனை? தேவையான சாட்சி ஜோமனம் வராது. சொப்பனத்தை முடிஞ்சு வந்து பேசு. சில சொப்பன கைகளுக்கெல்லாம் வரும். ஜோமனம் மட்டும் வேதவாசிக்க மட்டும் அங்க பிரசங்கத்தை தூக்கிட்டு இருப்பா. உனக்கு வரும் சொப்பனம். சர்ச்சில் பிரசங்க கூட பள்ளி போற மாதிரி தூக்கிட்டு இருப்பா. வாய்க்கில பள்ளி கூட போயிடும். இவளுக்கு சொப்பனம் வரும். நாங்க கேட்டுட்டு இருக்கணும். இப்ப இங்கே இருந்தா முடியும் செய்யறேன். நிறைய சொப்பனக்காரர் இருக்கா? இவ்வளோ உடம்பு இல்லையா? சொப்பனக்காரங்க சாட்சியாக சொல்லக்கூடாது. ஊழியம் கூடாம போயிடும். சொப்பனக்காரியா தனியா கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஹலோ, நிறைய சொப்பனக்காரி எல்லாம் இருக்கீங்களோ? ஜாக்கிரத. தொல்லைன்னு முடிச்சு சொப்பனம் வரும். ஆமா, சொல்லுங்களேன். அந்த அக்காவுக்கு விரோதமா நினைச்சிட்டே தூங்கினேன்னா அந்த அக்காவுக்கு விரோதமா தான் நமக்கு சொப்பனம் வருது. அத்தை தந்த சொப்பனம் கிடையாது. உங்களை கணித்து கொண்ட பாஸ்டர் பேசுகிறாரு, பாஸ்டர் பேசுறான்னு தூங்கினா பாஸ்டர் விரோதமா தான் சொப்பனம் வருது. சபையை சொல்லி குழந்தைய கொண்டு பண்ணிடாத. மரியாதையா இருக்கணுங்க. சிலருக்கு எப்ப முடியும்னு தெரியல. நீ போன எப்ப முடியும் பாஸ்டர்? எப்படி 9:15 நான் விட்டு வருவதுக்குள்ளே உங்களை கைவிடுவது மெய்யாகவே எப்படி சொல்லுகிறேன். அப்படின்னு சொல்லுங்களேன். சின்ன முடிச்சலாம் கவலைப்படாது. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அல்லது விசுவாசத்தினாலே சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமானவனுடைய சாட்சி பெற்றான். ஆண்டவர் சாட்சி சொல்லுங்க. அப்பா அம்மா சாட்சி சொல்லணும். பிள்ளைகள் வந்து சாட்சி சொல்லணும். புருஷன் சாட்சி சொல்லணும். மனைவி சாட்சி சொல்லணும். சபை விசுவாசிகள் என்ன பத்தி சாட்சி சொல்லணும். பாஸ்டர் உங்களை பத்தி சொல்லணும். நீங்க பாஸ்டர் பத்தி சொல்லணும். சாட்சி எப்படி இருக்கு? வாங்க இடத்தை திருப்பி கொடுத்துட்டீங்களா? ஹலோ, கரெக்டா இருக்கீங்களா? சாட்சி நல்லா இருக்கா? ஆமா. பக்கத்து வீட்டுல எங்க குப்பையாளி அவ வீட்டுக்கு தான் எழுதிருக்கீங்க. அந்த குப்பையை எழுதி குப்பத்துக்குள்ள போட வேண்டியதானாங்க. என்ன சாட்சி? என்ன கிறிஸ்தவா? என்ன கிறிஸ்தவா? குப்பை கூட்ட தெரிஞ்சில்ல, அள்ளி தூர போடாங்க. அவ வீட்டுக்கு தான் வச்ச இயேசுவை எப்படி ஏத்துக்கிடுவா? ஹலோ, இவங்க அந்த ஜன்னலுக்கு நேரா இருந்து பக்கத்து வீட்டுக்கு சமமா எழுதுமா? இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன். பக்கத்து வீட்டுக்கு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த காலத்தின் ஆவியே இயேசுவின். ஐயோ, ஜெபம் பண்ற அநியாயத்தை பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவமே வளராதீங்க. சத்ருவை சிநேகிக்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேஸ் சிநேகிதரை சத்ருவா மாத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் கேட்கல. ஐயா சாட்சியா இருக்கீங்களா? சாட்சியா இருக்கீங்களான்னு கேட்டா தெரியும். கேட்டு பார்த்தா தெரியும் உங்க சாட்சி. ஆமென் சொல்லுங்க. சாட்சி சொல்லுகிறது ஒரு அனுபவம். சாட்சியா வாழணும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. எப்படி வாழணும்? காட்சியா இல்ல, காட்சியா இல்ல, சாட்சியா. சொல்லுங்க. காட்சியா இல்ல, சாட்சியா வாழணும். ஆமென் சொல்லுங்க. பைபிள் தூக்கிட்டு வரோம். பைபிள் புதுசா இருக்கு. அது வாஸ்தவ புதுசாகும், நசிகட்டா புதுசா தான் இருக்கும். ஆமா, இங்க வந்து அங்க ஒரே சண்டை. கவனிங்க. பரவ டிஸ்கஸ் பண்ணுங்க. பரவ பண்ணுங்க. நல்லது கெட்டது பண்ணுவீங்க. நல்லா தான் பண்ணுவீங்க. பரவ பேசுங்க. கேட்டீங்களா? பண்ணும். பைபிள் தூக்கிட்டு வரோம். அங்கே ஒரே சண்டை. நாங்க அவங்க 4 ஊர்ல முடிஞ்சுது. 7 வருஷம் முடிஞ்சுது. 4 ஊர் பக்கத்துல இந்த இந்து காலேஜ் பக்கத்துல ஸ்லம் ஏரியா இருக்கு. ஒரு பள்ளத்தாக்கு தெரியுமான்னு தெரியல. அது அறுமுகம் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். பயங்கரமா இருக்கும். அப்புறம் என்னுடைய இடம் ஊழிய 4 ஊர் தான். ஊழியச்சு நாட்கள் ஒரு குடும்பத்தை சந்திச்சு நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ செவ்வாய்க்கிழமை நானும் ஒரு அண்ணனும் வீடு சந்திக்க போவோம். புதுசாக பண்ண சந்திச்சுருக்கோம். அந்த சகோதரி பண்ணி வச்சுருவாங்க. அப்போ பயங்கர சண்டை. பயங்கர சண்டைன்னு அந்த வீட்டுக்கு தான் ஜெபம் பண்ண போகிறோம். அப்படி எனக்கு கீழே போவோம். அந்த அக்கா பார்க்க கூட போய் செஞ்சதுக்கு நிற்கா. வெறி நிற்கா. அப்போ தலையெல்லாம் வெடிச்சுட்டு டேஸ் மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு தெரியுங்களா? காலையில் சொன்னோம்னா பாட்ட மாதிரி சில்லாட்ட மாதிரி இருக்கா. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த அண்ணன் சொன்னாரு, சாப்பிடல நிற்கா பாரு இப்போ தான் ஜோப்பட போகிறோம். மரியாதை திரும்பி போயிடுவாங்க. எங்களை பார்த்துட்டா பாஸ்டர் ஜோப்பிட்டு போகுங்க. அவங்க வீட்டுக்கு இருந்தாலும் பயங்கர சண்டை. இவ்வளோ பெரிய எங்களை திரும்பி நிற்கா ஜோப்பிட்டு போகுங்க. இவர் சொன்னாரு, சமையல் கிட்டே எனக்கு ஜெபம் வராது, நீதான் ஜெபம் பண்ணுங்க.
நான் வீட்டில் போயிட்டு சரி நல்ல வேலை நான் போன வேலை நல்லா தப்புனேன், அதெல்லாம் செக்கர் பண்ணையில் வந்திருக்கோம். நான் வெள்ளை கிட்டேக்கா என்ன பிரச்சனைங்க, யாரு செக்கிறது தெரிய பண்ணுங்க, அந்த பையில தான் நான் தாலி எடுத்து கண்டிச்சேன். அவன் பிடிச்சிட்டு வந்து சண்டை போட்டிருக்கான். அதான் பாப்பா பாப்பா நல்ல வேலை செக்கர் விடாம இருக்கிறது கத்தரைகளை கொண்டு போனேன். சாட்சி வேணுமா சொல்லுங்க, சாட்சி வேணும், சாட்சி உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. ஏனோக்கு மரணத்தை காணாம எடுத்துக்கொள்றது முன்பு தேவனால் அவன் சாட்சி பெற்றான். எப்படியுமா தேவனுக்கு பிரியமானவன். இவன் உலகத்தை பிரியப்படுத்த மாட்டான். என்ன பிரியப்படுத்துவான்? ப்ளீஸ் டு காட், தேவனை பிரியப்படுத்துங்க. கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிருமா? ஐ ஃபினிஷ் தி மெசேஜ். யூதா 14 வசனம் வாசிங்க. யூதா நிருபம் 14 வசனம், வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரே அதிகாரம் உள்ள நிருபத்துல 14 வசனத்தை வாசிங்க. இல்லையா 14 14 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக்கும் இவர்களை குறித்து எல்லாருக்கும் நியாயத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுள்ளவர்கள் அவபக்தியாய் பேசுற கடின வார்த்தைகள் நிமித்தம் அவளை கண்டித்து உணர்த்துகிறதுக்கும் 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று அறிவித்தார். இயேசு 76ஆம் தலைமுறை, இயேசு 76ஆம் தலைமுறை, ஆதாமுக்கு இவர் 7ஆவது தலைமுறை. இயேசு மனுஷகுமாரன் வர்றதையும் தாண்டி இயேசு ரகசியமாக வரப்போகிறார். சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. 3 ஆண்டுகள் உபத்திரவகாலம், 3 ஆண்டுகள் மகாபத்திரகாலம், இங்கே 7 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை அவரோடு கூட. அதையும் தாண்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவானோடு அவர் ஒளிமலை கவிழ்க்க போறார். அதை பேசுறார். இயேசுவின் வருகை குறித்து எதிர்பார்ப்பு. நம்பர் 1 பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை. நம்பர் 2 இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை, நடக்கிற வாழ்க்கை. நம்பர் 3 விசுவாசம் உள்ள வாழ்க்கை. நம்பர் 4 அவருக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை. நம்பர் 5 இயேசு வருகை குறித்து எதிர்பார்ப்புள்ள ஒரு வாழ்க்கை. ஏனோக்கை மரணத்தை காணாமல் எடுத்துக்கொண்டார். உங்கள் வாழ்க்கை எப்படி? உங்கள் வாழ்க்கை கண்ணில் மூலமா, ஜெபம் மூலமா, எழுதி விடலாமா, சிகிச்சை இருக்கலாமா, சிகிச்சை முடியுமா? அல்லேலூயா. கண்ணில் மூலமாக எழுதி நிற்போம். இயேசு வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது தேவனை சந்திக்க ஆயத்தப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், இயேசு வருகிறார். பல்லக்கிழந்தார்,